வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. நமக்கு வந்து தமிழ் சமூகம் மற்றும் வரலாறு. அதுல வந்து அறிஞர் அண்ணாதுரை மற்றும் பெரியாரோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல வந்து எப்பவுமே கேட்டுட்டே இருக்க ஒரு ஏரியா. ஸோ வந்து இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்ல 2019 இருந்து 24 வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பேரறிஞர் அண்ணாவை பத்தின கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் செஷனா இருக்க போகுது. என்ன செஷன்னா, நம்ம அறிஞர் அண்ணாதுரையோட மொத்தமும் ஐ மீன் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இருக்குல்ல, அந்த புக்ல வெங்கடேசன் எழுதின அந்த புக்ல இருக்க அண்ணாதுரையோட எல்லா கீ பாயிண்ட்ஸும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபுல்லா பார்க்க போறோம். பார்த்துட்டு அது போக இன்டர்நெட்ல இருக்கிற கொஞ்சம் சோர்சஸ் அபவுட் அண்ணாதுரை வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு கிளாஸ் தான். கிளாஸ் பிளஸ் பிவைக்யூ டிஸ்கஷன். ஓகே, மொத்தம் ஒரு 35 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. பட் வந்து நம்ம ஒரு ஹோலிஸ்டிக்கா பாக்குறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுதான் இதோட ஐடியா. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம அண்ணாதுரையோட கிளாஸுக்கு போயிடலாம். அறிஞர் அண்ணாதுரை, ஓகேவா, தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் சிஎம். காங்கிரஸ் இல்லாம வந்த முதல் சிஎம் வந்து அண்ணாதுரை தான். ஃபர்ஸ்ட் திமுகவோட முதல் முதலமைச்சர் அவர் தான். அன்னைக்கு அவர் வச்ச ஒரு அத்தியாயம் வந்து இன்னைக்கு வர தமிழ்நாட்டுல ஒரு தேசிய கட்சி வந்து ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு மாநிலத்துக்கான உரிமையை எப்பவுமே கேட்டு பெறுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாரு. ஓகேவா? ஸோ வந்து இதுல வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவா வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே மேக்சிமம் கவர் ஆயிருக்கும். இதை பார்த்துட்டு நீங்க நீங்க படிக்கிற ஒரு இன்ஸ்டியூட் நோட்ஸோ இல்ல உங்களோட ஓன் நோட்ஸ்லயோ இதுல இருந்து முக்கியமான பாயிண்ட் இருந்துச்சுன்னா ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இது கண்டிப்பா இருக்கும். ஸோ வந்து டைரக்டா கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ எடுத்த உடனே நமக்கு வந்து பாரதிதாசன் வந்து அண்ணாவை பத்தி சொன்ன ஒரு கோட் இருக்கு. ஆக்சுவலா பாரதிதாசன் பெரியாரை பத்தியும் ஒரு கோட் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அந்த கோட் வந்து பெரியாரை பத்தி படிக்கும்போது பார்க்கலாம். இதுல வந்து தமர் என்றும் தான் என்றும் நினைப்பதன்றி தமிழ்நாட்டின் நலத்திற்கே உயிருடல்கள் அமைகவன இரவு பகல் உழைக்கும் மேலோன் அப்படின்னு அண்ணாதுரை வந்து நம்மளோட சுயநலம் இல்லாம தமிழ்நாட்டோட நலத்திற்கே இரவு பகல் பார்க்காமல் உழைக்கிற ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ வந்து இவரை பத்தின பேசிக் டீடைல்ஸ் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிறப்பும் படிப்பும். அண்ணாதுரை வந்து ஆக்சுவலா 1909 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்துல ஒரு ஏழை குடும்பத்துல தான் பிறந்திருப்பாரு. இவரோட அப்பா பேர் நடராஜன், அம்மா வந்து பங்காரு அம்மாள். ஓகேவா? இவங்களோட சிற்றன்னை, அதாவது சித்தி ஆன்டி வந்து ராஜாமணி அம்மையார். ஓகே, ஸோ வந்து இந்த பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய லீடர்ஸ்க்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபேமிலியில யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நடராஜர், பங்காரு அம்மாள், அவங்களோட சித்தி வந்து ராஜாமணி அம்மையார். ஓகே, அவங்க வந்து எங்க படிச்சாங்கன்னா சென்னையில பச்சையப்பன் காலேஜ்ல தான் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம், அதாவது எம்ஏ இன் எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பாங்க. 1934 படிச்சு முடிச்சிருப்பாங்க. மீன்வேல் அவர் படிச்சுட்டு இருக்கும் போதே 1930லயே அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அவர் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் முதல் கட்டுரை வந்து தமிழரசு பத்திரிகையில் வெளியாயிற்று. அதாவது அவரோட ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் தான் தமிழரசு பத்திரிகையில வெளியாயிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து முதல் சிறுகதை, ஆர்டிகிள் வேற ஷார்ட் ஸ்டோரி வேற. ஓகே, இது வந்து ஒரு பிஏக்களை கேட்டிருக்காங்க. முதல் சிறுகதை வந்து ஆனந்த விகடன்ல வந்துச்சு. ஸோ முதல் கட்டுரைனா நமக்கு தமிழரசு பத்திரிகை, முதல் ஷார்ட் ஸ்டோரினா நமக்கு ஆனந்த விகடன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அண்ணா வந்து ஒரு நல்ல ரைட்டர், நல்ல பேச்சாளர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அண்ணாதுரை பச்சையப்பன் கல்லூரி மாணவர் சங்க பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்காரு. கல்லூரியின் பொருளாதார அமைப்பின் தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ வந்து இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அவர் அப்பவே காலேஜ் படிக்கும் போதே அவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பெர்சனாலிட்டியா இருந்திருக்காரு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருந்திருக்காரு. அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட ஆற்றல் என்ன? அவரோட இங்கிலீஷ் ப்ரொஃபசர் வரதராஜன் அவர் தான் வந்து அண்ணாதுரையை வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு அறிமுகப்படுத்தினாரு. ஓகேவா? ஆஹ் பேர சென்னை பிராமணர் சங்க தலைவராக அவர் இருந்திருக்காரு. நீதி கட்சியோட பேச்சு புயல் ராமசாமி முதலியாரின் தேர்தல் பிரச்சார குழு பொறுப்பாளராகவும் இருந்திருக்காரு. ஓகேவா? சோ வந்து வரதராஜனோட வீடு மண்ணடியில இருக்கு. அங்கதான் வந்து அண்ணாதுரை வந்து போயிட்டு எல்லா பிராக்டிஸுமே எடுத்திருக்காங்க. சோ ஆஹ் எப்படி ஒரு நீதி கட்சி, சமூக நீதி, திராவிட கருத்துக்கள் அண்ணாவுக்கு ஏற்பட காரணமா இருந்தது அவரோட இங்கிலீஷ் ப்ரொஃபசர் வரதராஜன். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா?
வரதராஜனும் நீதி கட்சியோட வேங்கடசாமியும் சமூக நீதி, பிராமணர் அல்லாத முன்னேற்றம், அதாவது நான் பிராமினோட ப்ராக்ரஸ், இது எல்லாத்தையுமே வந்து அண்ணாக்கு ஈடுபடுத்தினாங்க. அண்ணாக்கு ஒரு அறிமுகம் பண்ணாங்க. இதுல அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதுக்கப்புறம் அவரோட தமிழ் பேராசிரியர். ஸோ இங்கிலீஷ் பேராசிரியரும் பங்கேற்றிருக்காங்க. தமிழ் பேராசிரியருமே பங்கேற்றிருக்காங்க. என்னன்னா அண்ணா வந்து ஒரு நல்ல ரைட்டர்ல, அதுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனா என்ன இருந்திருக்கும்னா நம்மளோட சங்க இலக்கியங்கள் தான் இருந்திருக்கும். அதுக்கு போக அண்ணா வந்து காதல் கவிதைகள் எழுதுறதுலே ஒரு சிறந்த ஒரு ஆளு தான். சரியா? ஸோ வந்து மோகூர் கந்தசாமி, மணி திருநாவுக்கரசு அவங்களாம் சங்க இலக்கியங்கள்ல அவருக்கு வந்து ஒரு அஃபினிட்டி வர்றதுக்கு காரணமா இருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் ப்ரொஃபசர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சமூக சீர்திருத்தத்துக்கும் இவங்க வந்து ஒரு சங்க இலக்கியத்துக்கும் வழிவகுத்திருக்காங்க. நீதி கட்சியில அண்ணாதுரை. ஓகே. சென்னை மாநகராட்சி மேயரா அப்ப இருந்தவர் யாருன்னா சி பாசுதேவ். ஓகேவா? அவரோட இங்கிலீஷ்ல அவர் பேசுறத தமிழ்ல மொழிபெயர்க்க தான் அண்ணாதுரையை ஃபர்ஸ்ட் அழைச்சாங்க. ஓகே. சோ வந்து அந்த டைமே வந்து அவருக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா மேயர் பாசுதேவ் வந்து பாலபாரதி அப்படின்ற ஒரு இதழ நடத்துறாரு, ஒரு மேகசின் வந்து நடத்துறாரு. அதோட ஒரு எடிட்டர் மாதிரி ஒரு ஒரு பொறுப்பு வந்து அண்ணாதுரைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து காஞ்சி மணிமொழியாரோட நவயுகத்துக்கும் நீதி கட்சியோட முதலமைச்சர் பொப்பிலி அரசரா ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவரோட ஒரு இதழுக்கும் இவர் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. சோ வந்து 3 விஷயம். மேயர் பாஸ்தே நடத்தியிருந்த பாலபாரதி, காஞ்சி மொழியார் நடத்தின நவயுகம், பொப்பிலி அரசர் நடத்தின ஒரு மேகசினுக்கும் இவர் தான் சப் எடிட்டரா இருந்திருக்காரு. ஓகே. 1934ல நீதி கட்சியில வந்து முறைப்படி சேர்ந்திருக்காரு. ஆக்சுவலா இது 1935 34 35 சொல்லிட்டு ஒரு டிபேட் இருக்கு. இப்போதைக்கு இதுல இருக்க டேட்டா பாத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அரசியல் இரட்டையர்களான சண்டே அப்சர்வர் ஆசிரியர் வந்து பாலசுப்ரமணியன், நீதி கட்சியோட பத்திரிகை ஜஸ்டிஸ் ஆசிரியர் டி.வி. நாதனும் உடனடி காரணமாக இருந்தார்கள். சோ வந்து இவர் ஜஸ்டிஸ் பார்ட்டில டைரக்டா சேர்றதுக்கு 2 பேரோட ஒரு முயற்சி தான் காரணம். சண்டே அப்சர்வர் அப்படின்ற ஒரு மேகசினோட எடிட்டர் வந்து பாலசுப்ரமணியம். அப்புறம் நீதி கட்சியோட ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஜஸ்டிஸ் மேகசினோட ஆசிரியர் டி.வி. நாதன். சோ இவங்கெல்லாம் தான் இவர் காரணம் சேர்றதுக்கு ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து தொடக்கத்தில் தொழிற்சங்க இயக்கத்தில் பதிந்திருந்த அண்ணாதுரையின் கவனம் நீதி கட்சியின் பக்கம் திரும்பினது. சோ வந்து நம்மளோட லீடர்ஸ், திராவிடியன் லீடர்ஸ் எல்லாருமே எப்படி இருந்திருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து கம்யூனிசம் தான். ஓகேவா? அந்த கம்யூனிசம் இந்த கான்செப்ட் தான் வந்து அவங்களுக்கு கம்யூனிசம் சோசியலிசம் சொல்றோம்ல, அந்த சமதர்ம கருத்துக்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். சோ வந்து தொழிற்சங்க இயக்கத்துல இருந்தனா கம்யூனிஸ்ட் தான். அதுல இருந்து அவரோட நீதி கட்சி திராவிடியன் ஐடியாலஜி நோக்கி இருந்திருக்கும். கலைஞர் கருணாநிதிக்கும் இதேதான், நம்மளோட அண்ணாதுரைக்கும் இதேதான். அப்புறம் திருப்பூர் மாநாடு 1935. இதுலதான் அண்ணாவும் பெரியாரும் முதல்ல சந்திக்கிறாங்க. ஓகே. 1935 மே 20, 21 தேதிகள் வந்து திருப்பூரில் நடைபெற்ற 2 நாள் மாநாட்டுல 2வது செங்குந்தர் இளைஞர் மாநாடு. சோ வந்து எந்த மாநாடுன்னு கேட்கலாம். 2வது செங்குந்தர் இளைஞர் மாநாடு மே 20, 21 அண்ணாதுரை பெரியார் சந்திக்கிறாங்க 1935. அதுக்கப்புறம் 1936ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாரு. சோ வந்து அண்ணாவோட ஐடியாலஜி எப்படி இருக்கும்னா பெரியாரோட ஐடியாலஜி வந்து ரொம்ப டிஃபரா இருக்கும். அண்ணா வந்து எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுல இருந்து நம்ம வந்து பவர் எடுக்கணும். அந்த பவர் எடுத்து சோசியல் ரிஃபார்ம் பண்ணணும். சோ வந்து அதுக்கு சில காம்ப்ரமைஸ் பண்ணணுமா? எஸ், டெஃபினட்டா நம்ம வந்து கொள்கையில சில காம்ப்ரமைஸ் பண்ணா மட்டும்தான் எலெக்ஷன் பாலிடிக்ஸ், தேர்தல் அரசியல்ல வின் பண்ண முடியும். அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி பவருக்கு வந்து நமக்கு தேவையான மாற்றங்களா பண்ணிக்கலாம். இது அறிஞர் அண்ணாவோட ஐடியாலஜி. ஆனா பெரியார் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவர் வந்து எனக்கு கொள்கையில எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. நான் அதிகாரத்துக்கு வரலன்னா கூட பரவாயில்ல. மக்கள் இயக்கமா நான் அதை மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சோ வந்து அண்ணாக்கும் பெரியாருக்கும் பெரிய முரண்பாடு வர்றதுக்கே இவங்க 2 பேரோட இந்த கொள்கைகள் தான் காரணமா இருக்கும். பெரியார் இயக்க அரசியலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அண்ணா தேர்தல் அரசியலை சூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே. ஏக அரசியல்னா ஒண்ணும் இல்ல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இருக்குல்ல, பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் வந்து தேர்தல்ல பங்கேற்காது. ஆனா அண்ணா ஆரம்பிச்ச திமுக வந்து தேர்தல்ல பங்கேற்கும். சோ இந்த 2 தான். சிம்பிளா இருக்கா? புரிஞ்சுதா? ஓகே. அப்போ வந்து நீதி கட்சியோட பிரபலங்கள்ல ஒருவரான குமார ராஜா முத்தையா அங்க இருந்து. சோ வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவர் எங்க போட்டியிடுவார்னா பெத்த நாயக்கன் பேட்டை தொகுதியில தான் போட்டியிடுவாரு. பட் தோத்துருவாரு 1936ல. ஓகேவா? அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணானா குமாரராஜா ராஜா முத்தையா. குமார ராஜா முத்தையா. சோ இந்த டீடைல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் துறையூர் மாநாடு 1937ல நடக்குது.
அண்ணாதுரை வந்து அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரியார் மேல ஒரு பெரிய அஃபினிட்டி வந்திருக்கும் பெரியாரோட ஐடியாலஜி எல்லாம் பார்த்து. சோ அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா ஈரோடு போயிருப்பாரு. ஈரோடு போயிட்டு பெரியாரை பத்தி நம்ம படிக்கும்போது டீட்டெயில்டா பெரியாரோட ஸ்டோரியும் பார்க்கலாம். அப்போ வந்து பெரியார் ஆரம்பிச்ச இதுல வந்து குடியரசு விடுதலை இதெல்லாம் பெரியாரோட இது. அங்க வந்து ஃபுல் டைம் துணை ஆசிரியர் சப் எடிட்டரா வந்து சேர்ந்திருப்பாரு. சோ வந்து குடியரசு விடுதலைக்கு இப்போ அவரு சப் எடிட்டரா இருக்காரு. துறையூரில் நடத்திய மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் வாய்ப்பை அண்ணாதுரைக்கு பெரியார் வழங்கினார். சோ வந்து துறையூர்ல ஒரு மாநாடு நடக்கு. துறையூர் எங்க இருக்குன்னா திருச்சியில இருக்கு. ஓகே. திருச்சியில இருக்க துறையூர் மாநாட்டுக்கு சுயமரியாதை மாநாட்டுக்கு வந்து யாரு தலைமை தாங்குறாங்கன்னா அண்ணா. புரியுதா உங்களுக்கு? சோ இது ஒரு பிவைக்கு தான். இப்படிதான் வந்து டிஃபரெண்டா கேட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா இந்திய மேடை பேச்சு வரலாற்றில் அண்ணாதுரையின் பேச்சு முதலிடத்தை வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கே கண்ணன். சோ வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆத்தர்ஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். சோ நமக்கு அந்த டைம் பீரியட் நல்லா தெரியும். காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலக்டரல் பாலிடிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க தேர்தல் அரசியல்ல. சோ வந்து காங்கிரஸ் வந்து பயங்கரமா வின் பண்றாங்க. தமிழ்நாட்டுல 1937ல ராஜாஜி வந்து சிஎம்ஆ வராங்க. அந்த டைம் வந்து இந்திய கட்டாயப்படாம மாத்துறதுனால தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் நடக்கும். தாளமுத்து நடராஜன் 2 பேரும் உயிரை விடுவாங்க. சோ இந்த கதைலாம் நமக்கு தெரிஞ்சது. அதுல வந்து பெரியாருக்கு 1 இயர் ஜெயில் கொடுக்குறாங்க. அண்ணாதுரை அவர்களுக்கு வந்து 4 மாத சிறை தண்டனை விதிக்கிறாங்க. இதுதான் அண்ணாதுரையோட முதல் சிறைவாசம். 1938ல ஜெயிலுக்கு போறாரு. அண்ணாதுரைக்கு 4 மாசமும் பெரியாருக்கு 1 இயரும் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஒரே சிறையில ஒரே தளத்துல ஓகே ஒரே ஜெயில ஒரே ஃப்ளோர்ல வந்து இருந்ததுனால அவங்களுக்கான ஒரு ஐடியாலஜி ஷேர் பண்றது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களோட பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரியாருடன் பயணம் 1941ல வந்து பெரியார் வந்து ஹரித்துவார யாத்திரை. ஓகே. ஹரித்துவாருக்கு வந்து போயிருப்பாங்க. அப்போ வந்து அண்ணாதுரையும் கூட்டு கூட்டு போயிருப்பாங்க. சோ வந்து ஜெயில எல்லாம் ஒண்ணா இருந்தாங்க. சப் எடிட்டரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுயமரியாதை மாநாட்டை அவர் தலைமையில நடத்துனாங்க. அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கான பாண்ட் வந்து அதிகமா இருக்கும். மோர் ஓவர் அண்ணாதுரை வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஆளு. லைக் வந்து அவரோட டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுன்றதுனால பெரியாருக்கு அந்த திராவிட கொள்கையை கொண்டு போறதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். சோ வந்து 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அங்க ஒரு 10 நாள் தங்கியிருக்காங்க ஹரித்துவாருக்கு போயிட்டு. பெரியார வந்து அங்க சிரத்தானந்தா காலேஜ்ன்னு சொல்லிட்டு அங்கேயும் கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நடந்த ஸ்பீச்சு பெரியாரோட ஸ்பீச் எல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது அண்ணா தான். ஸோ வந்து அப்போ வந்து ரொம்ப ஒரு பெரியாரை பாராட்டின அளவுக்கு அண்ணாக்கும் பெரிய பாராட்டு இருந்திருக்கும். ஓகேவா? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அண்ணா. அடுத்து பெரியார் வந்து ராமாயணத்தை பத்தின பேச்சு வந்து மிகுந்த வரவேற்பை பெற்றது. அதுக்கப்புறம் ஆஹ் அண்ணாதுரையும் அவங்க போற இடத்துக்குலாம் லக்னோல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருப்பாங்க. அங்கேயும் அண்ணாதுரை வந்து பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பெரியார் வந்து அதுக்கு அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண தான் வந்தாரு. பேச அனுமதிக்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் எக்ஸாம் டைம்ல தேவையில்ல. நம்ம வந்து ஹரித்துவாருக்கு போயிருக்காரு. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் தனித்தடத்தில் அண்ணாதுரை 1942ல வந்து ஆஹ் நம்ம வந்து ஹரித்துவார் போயிட்டாங்க. போயிட்டு வந்து திரும்பினதுக்கு அப்புறம் 1942 மார்ச் மாசம் வந்து 8ஆம் தேதி. ஓகே. மார்ச் 8 உமன்ஸ் டே இருக்குல்ல, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அன்னைக்கு தான் அவர் வந்து திரும்ப காஞ்சிபுரம் போறாரு. காஞ்சிபுரம் போயிட்டு திராவிட நாடு என்ற பெயரில் ஒரு வார இதழ். சோ திராவிட இதழ் எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது? காஞ்சிபுரம். அது வந்து என்ன ஒரு வீக்லி மேகசின் அவ்வளவுதான். ஓகே. எந்த இயர்? 1942. என்ன டேட்? மார்ச் 8. ஓகே. அடுத்து அதுல வந்து அவரோட பல புனைப்பெயர்கள் நிக்நேம் வந்து நிறைய வச்சு எழுதுறாரு. எதெல்லாம்னா சௌமியன், பரதன், ஒற்றன், சம்மட்டி, நக்கீரன், சமதர்மன், வீரன் போன்ற பல நிக்நேம்ல வந்து எழுதுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் திராவிட நாடு மிகுந்த ஆவலோட எதிர்பார்க்கப்பட்டது. சோ வந்து திராவிட நாடு வந்து ஒரு பயங்கர ஒரு சக்சஸ் ஆன ஒரு மேகசின் தான். வீக்லி மேகசின். ராம அரங்கனும் தில்லை வில்லாளனும் அண்ணாவுடன் இணைந்து அவரது பத்திரிகைக்கு முழு பக்கபாலகமா இருந்தாரு. ஸோ வந்து இந்த பர்சன்ஸ் எல்லாம் அண்ணாக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணாவோட நாடகங்கள். ஸோ டிராமா பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கு. ஓகேவா? நமக்கு ஒரு இயர்ல வந்து ஒவ்வொரு நாடகத்தோட கண்டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்ப வந்து நீதி தேவன் மயக்கம்னா ராமாயணத்துல உள்ளது சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது ப்ரீவியக்குள்ள பார்க்கலாம். இதெல்லாம்னா சந்திரோதயம், ஓரிரவு, வேலைக்காரி, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் வந்து நீதி தேவன் மயக்கம், காதல் ஜோதி, பாவையின் பயணம், குமாஸ்தாவின் பெண், கொலைகாரியின் குறிப்புகள், அதுக்கப்புறம் வந்து கல்கி இருக்கார்ல, அவரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஜெர்மனியின் நாடக மேதை இப்சனோட அண்ணாவை ஒப்பிட்டு சொல்றாரு. சோ அந்த அளவு அண்ணாவோட ரைட்டிங் வந்து கல்கி ஆக்சுவலி ஒரு பெரிய பெரிய ரைட்டர் தான். அவரே வந்து ஜெர்மனியோட நாடக மேதை இப்சனோட சொல்றதுனால அண்ணாவோட
ரைட்டிங் ஸ்கில்ல வந்து இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். பாரதிதாசன் அவர்கள் தான் அண்ணாதுரை அவர்களுக்கு அறிஞர் என்ற பட்டத்தை சூட்டினார். ஓகே. அதனாலதான் நம்ம வந்து அதுல இருந்து தான் அவரை அறிஞர் அண்ணான்னு சொல்றோம். ஓகே. எப்படி நம்ம ராமசாமி அவர்களுக்கு பெரியார் பட்டம் சூட்டினாங்களோ அதே மாதிரி பாரதிதாசனுக்கு அறிஞர் பட்டத்தை சூட்டினாரு. ஓகே. பெரியாருக்கு வந்து நீலாம்பிகை தர்மாம்பாள் சூட்டியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அறிஞர் அண்ணாதுரைன்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் சூட்டியிருப்பாரு. அடுத்து கடவுள் மறுப்பு இயக்கம் 1942 இருந்து 44 வரை. ஆக்சுவலா என்னன்னா பெரியார் வந்து ஒரு ஏத்திஸ்ட், அண்ணாதுரையும் ஏத்திஸ்ட் தான். ஆனா வந்து அவர் வந்து பெரியார் மாதிரி வெளிப்படையா வந்து சர்ச்சையிலையும் அந்த கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றத தாண்டி ஆஹ் அண்ணாவோட வே எப்படி இருந்துச்சுன்னா பெருசா வந்து கடவுள் இல்லை அப்படின்ற பிரச்சாரத்தை தாண்டி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற ஒரு ஐடியாலஜில தான் அவரோட ஐடியாலஜியே இருந்துச்சு. ஓகேவா. அதனால வந்து அவர் என்ன பண்ணாருன்னா இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் இருக்கிற நம்ப முடியாத நிகழ்ச்சி முரண்பாடு ஆபாசங்கள் எல்லாத்தையுமே வந்து விமர்சிச்சாரு. அதை எழுதி புக் எழுதியிருக்காரு. நிறைய புக்கை தடையும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. சோ வந்து ராமாயணம், அதுக்கப்புறம் பெரிய புராணம், இதுல இருக்க முரண்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில காட்டினாரு. அதுக்கப்புறம் சமய இலக்கியங்கள்ல காணப்படுற ஆரியர் திராவிடர், ஓகேவா. இப்போ ரிலீஜியஸா இருக்க லிட்ரேச்சர்ஸ்ல எல்லாம் ஆரியன்ஸ் திராவிடன்ஸ் எப்படி வந்து பிரிஞ்சிருக்காங்க, எப்படி வந்து நம்மள பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாமே இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸோட வித் ரிசர்ச் பண்ணியே சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து பெரியாருக்கும் அண்ணாக்கும் இருக்க ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா பெரியாரோட பகுத்தறிவு கொள்கைகளை வந்து அண்ணா ஏத்துக்கிட்டாரு. ஆனா பெரியார் ஒரு வேயை சூஸ் பண்ணியிருப்பார்ல, நான் வந்து ஏக்கரசியல்ல தான் இருப்பேன், தேர்தலில் போட்டியிட மாட்டேன், அந்த மாதிரி இருக்க விஷயத்துல அவர் ஏத்துக்கொள்ளல. ஓகே. ஸோ வந்து ஆக்சுவலா என்னன்னா இந்த வீடியோட இன்ட்ரோல பார்த்திருப்பீங்க. திராவிடம், விஞ்ஞான சோசியலிசம், அதுக்கப்புறம் நம்மளோட காந்தியம், இந்த மூணும் சேர்ந்ததுதான் அண்ணான்றத. எப்படின்னா அந்த 3 பேரோட கொள்கைகளையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனாலதான் வந்து அண்ணா வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முதலமைச்சராகவும், மக்களால் அவ்வளோ அந்த டைம் காங்கிரஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்த கட்சியுமே வீழ்த்தி ஒரு தனி மெஜாரிட்டில வந்து இந்தியால ஒரு ஸ்டேட் எப்படி வந்ததுன்னா சிம்பிள் மெஜாரிட்டில அது வந்து திமுக மட்டும்தான். அதுக்கு ஒரு காரணம் வந்து காந்தியடிகளை போன்ற முடிவும் அதை அடைவதற்கான மார்க்கமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கருதினார். ஓகே. சோ வந்து நம்மளோட முடிவும், நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா அதோட முடிவும் அதை கொண்டு போற ஒரு வேயும் நமக்கு வந்து எப்பவுமே ஒரு பியூரா இருக்கணும், தூய்மையா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் அதோட இது. அண்ணாவும் அதை தான் சொல்லியிருப்பாரு. பிறர் மனதை புண்படுத்தாம தன்னோட கருத்துக்களை தெரிவிப்பதில் அதிக கவனம் செலுத்தினாரு அண்ணா. அதுக்கப்புறம் திருச்சி மாநாடு 1943 நடக்கும். பெரியார் வந்து நீதி கட்சியோட தலைவரா இருப்பாரு. அண்ணாதுரை அதோட பொதுச் செயலாளராகவும் இருப்பாங்க. ஓகேவா. நல்லா பாத்துக்கோங்க. திருச்சி மாநாட்டப்ப பெரியார் நீதி கட்சியோட தலைவர், அண்ணாதுரை வந்து பொதுச் செயலாளரா இருந்திருக்காரு, ஜெனரல் செக்ரட்டரி. ஓகே. 1943 ஏப்ரல் 25ல திருச்சியில கூட்டப்பட்ட 14வது நீதி கட்சி மாநாட்டிற்கு அண்ணாதுரை தலைமை தாங்குறாரு. சோ வந்து நம்ம அங்க என்ன பார்த்தோம், 1937 வந்து சுயமரியாதை மாநாட்டுக்கு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட மாநாட்டுக்கு அண்ணாதுரை வந்து தலைமை தாங்குனாங்க. 1943ல ஏப்ரல் 25ல திருச்சியில நடக்குது 14th ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கான்ஃபரன்ஸ். சோ வந்து ரெண்டுக்குமே அண்ணா தான் தங்கியிருக்காரு. ஏன் இதை நான் திரும்ப சொல்றேன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சோ இது ஃபியூச்சர்ல கொஸ்டினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. சோ வந்து அப்போ வந்து அண்ணாதுரை அதுக்கு முன்னாடி அந்த ஹரித்துவார் மாநாட்டத்துக்கு அப்புறமே என்ன நடந்திருக்குன்னா பெரியாருக்கும் அண்ணாக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மன கசப்புகள் இருந்திருக்கும். ஓகே. ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாம கொண்டதா கூட ஆத்தர்லாம் சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் தேவையில்ல. சோ இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா பெரியாரு அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குற வாய்ப்பையும் கொடுத்திருப்பாரா. ஆஹ் அண்ணாதுரை வந்து பதவியையோ கௌரவ பட்டத்தையோ பொருளையோ விரும்பாதவர், முதுகலை பட்டம் பெற்றவர், சிறை தண்டனை பெற்றவர், கொள்கை பிடிப்புள்ளவர், செயலாற்றல் உள்ளவர், மாநாட்டுக்கு தலைமை தாங்க இத்தகையவர் கிடைப்பது அரிது அப்படின்னு பெரியாரே அண்ணாவை பாராட்டுறதுனால அந்த டைம் வந்து அவங்களுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுலாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. ஓகே. அடுத்து சேலம் மாநாடு 1944 ரொம்ப முக்கியமான மாநாடு. ஓகேவா. என்னன்னா 1944 ஆகஸ்ட் 27 தான் சேலத்துல கூட்டப்பட்ட நீதி கட்சி மாநாட்டுல நீதி கட்சியோட பேரையே மாத்திடுவாங்க. ஓகேவா. திராவிடர் கழகம்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை மாத்தினது யாருன்னா இந்த கொள்கையை வழிமொழிஞ்சது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினது வந்து அண்ணாதுரை. இது வந்து நம்ம எஸ்சிஆர்டில இருக்கு. ஓகே. பல டைம் கேட்ட கொஸ்டின் தான் ஆக்சுவலா. ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்தல சண்டே அப்சர்வர் ஆசிரியர் பாலசுப்ரமணியன், WP சவுந்தரபாண்டியன், அதாவது இவர் யாரு, முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர். அடுத்து PT ராஜன், KV ரத்னசாமி, CG பிரிட்டோ, இவங்கெல்லாம் வந்து பெரியாருக்கு அகேன்ஸ்டா
அந்த டைம் இருந்தாங்க. நீதி கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த கியாபே விஸ்வநாதம் பெரியாருக்கு எதிராக 14 குற்றச்சாட்டுகளை கூறி அப்பதவியிலிருந்து விலகினார். இப்ப வந்து வரிசையா பெரியார் கூட நிறைய முரண் தான் நிறைய பேருக்கு ஏற்படும். திரும்ப பெரியாரோட கொள்கை காரணமா திரும்ப ஏத்துப்பாங்க. இப்படி வந்து பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் வந்து அப்ப இருந்துச்சு. இது வந்து எக்ஸாமுக்கு அவ்வளவு தேவைலாம் இல்ல. ஜஸ்ட் இந்த கிளாஸ் நடத்தும்போது காதால கேட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் இது முக்கியம். டாக்டர் அப்போ காங்கிரஸ் கட்சியோட தலைவரா இருந்தது டாக்டர் வரதராஜுலு நாயுடு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அண்ணாதுரை தான் நீதி கட்சியோட மூளை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் அண்ணாதுரை அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் வரதராஜலு. ஓகே. ஸோ வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் தான். அடுத்த மாநாடு எங்க நடக்குதுன்னா திருச்சியில கான்ஃபரன்ஸ் நடக்குது 1945. இப்போ வந்து நம்ம திருச்சி மாநாடு பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநாடு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி திருச்சி மாநாடு நடந்திருக்கு. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஹரித்துவார் போயிட்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு என்னன்னா இது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ வந்து எந்த மாநாடுல என்ன நடந்துச்சு? அந்த மாநாடு எதுக்கு அப்புறம் நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் திருச்சி நடந்திருக்கும், சேலம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப திருச்சி நடந்திருக்கும். அந்த ஆர்டருமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ வந்து திருச்சி மாநாடுல வந்து மறுபடியும் வந்து என்ன நடக்கும்னா, அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் திரும்ப திரும்ப சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வர சீரிஸ் ஆஃப் எபிசோட்ஸ் ஃபுல்லா அதுதான் நடக்கும். அண்ணாதுரை வந்து ஒரு டெமோக்ராட்டிக், ஓகேவா? ஒரு ஜனநாயகவாதி. அவர் தேர்தல் அரசியல்ல நம்பிக்கை உடையவர். ஓகே. வேறஸ் பெரியார் வந்து ஒரு டெமோக்ரஸி விரும்புற ஆள் தான். ஆனா வந்து அவர்கிட்ட என்ன கேரக்டர்னா டிக்டேட்டர்ஷிப் இருக்கும். ஒரு சர்வாதிகார தன்மை இருக்கும். இந்த கொள்கைகளை வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இதுக்கு வந்து எதிர்குரல் இருக்கக்கூடாது. ஐ மீன் அவர் எல்லாரோட ஸ்பீச்சையும் கேட்பாரு. பட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரப்ப அப்படி இருப்பாங்க. ஸோ வந்து அதுல வந்து 2 பேரும் வேறுபடுவாங்க. ஓகே. இயக்க அரசியலா, தேர்தல் அரசியலா அப்படின்ற மாரி டிக்டேட்டர்ஷிப்பா, ஜனநாயகமா அப்படின்றப்ப. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்க திங்க் வந்து அப்படி இருக்கும். பெரியார் ரஷ்யா பயணம் மேற்கொண்டு வரப்ப வந்து அங்க உலக பொருளாதார பெருமந்தம்லாம் நடந்தப்ப 5 இயர் பிளான்ஸ்லாம் போட்டு அத சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதுதான் மக்களுக்கு ரொம்ப நல்லது தரும் அப்படின்னு வரும். ஸோ 2 பேரோட அ அணுகுமுறை வேற மாரி இருந்தாலும், இந்த எண்ட் ஆஃப் டே வெல்ஃபேர் ஆஃப் த பீப்பிள் தான் அங்க வந்து அப்ஹெல்ட் ஆகுது. இத வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு 1945 செப்டம்பர் 29, 30ல திராவிடர் கழக மாநில மாநாடு திருச்சியில நடந்தது. அந்த மாநாட்டுல திராவிட கழகத்தார் அனைவரும் கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வர முடிவு செய்தார் பெரியார். ஆனா வந்து அண்ணாதுரை என்ன சொல்லியிருக்குன்னா, கழக தொண்டர்கள் வேணா கருப்பு சட்டை அணியட்டும். அப்படி மீதி எல்லாருக்கும் அணிய சொல்ல வேண்டாம். அனைவரும் கருப்பு சட்டை அணியணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொண்டர்கள் வேணா அணியட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து பெரியார் வந்து இல்ல எல்லாரும் கருப்பு சட்டையை போடுங்க அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. ஆஹ் அதுக்கப்புறம் இத பத்தின அண்ணாதுரையோட மன ஓட்டத்தை ராஜபாட் ரங்கத்துறை, மரத்துண்டு, இரும்பாரம் போன்ற உருவக கதைகள் மூலம் வெளிப்படுத்தினார். சோ வந்து இந்த கதைகள்லாம் யாரோடதுன்னு கேட்பாங்க. ராஜபாட் ரங்கத்துறை, மரத்துண்டு, இரும்பாரம் அப்படின்லாம் அண்ணாவோட இதுதான். அது எதை பத்தி சொல்லுதுன்னா, இந்த கருஞ்சட்டை பிரச்சனையை பத்தி தான் சொல்லுது. கருப்பு சட்டை ப்ராப்ளம், பிளாக் ஷர்ட் அணிவகுப்பை பத்தி சொல்லுது. அடுத்து 1946ல திரும்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். டி பிரகாசம் வந்து அப்போ வந்து சீஃப் மினிஸ்டரா இருப்பாரு. இந்திய கட்டாயப்படமாக்குறதுக்கு மறுபடியும் சொல்லுவாங்க. சோ வந்து எப்பெல்லாம் காங்கிரஸ் கொஞ்சம் பவரா இருக்காங்களோ, அப்பெல்லாம் இந்திய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸப்ட் காமராஜர் பீரியட்ல மட்டும். ஓகே. சோ வந்து நல்லா பாருங்க 1937ல வந்து ராஜாஜி வரப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1939ல இருந்து 1946 வரை கவர்மெண்ட் இல்ல. சோ திரும்ப 1946ல வரப்ப மறுபடியும் இந்திய கட்டாயப்படுத்துறாங்க. சோ இதான் டைம் லைன். ஓகேவா? அப்போ வந்து பெரியார் வந்து திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டத்துக்கு அண்ணாதுரை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருந்தாங்க. சோ உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்குள்ள எந்த மனக்கசப்பு இருந்தாலும் ஒரு காமன் காஸ், ஒரு பொது பிரச்சனைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒண்ணா குரல் கொடுக்குறாங்க. அதுதான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மறுபடியும் ஒரு மனக்கசப்பு எதுக்கு வரும்னா, இந்திய விடுதலை நாள். அத வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகுறத வந்து துக்க தினமா, விடுதலை தினமா அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு இன்ப நாளா, துக்க நாளான்னு சொல்றதுல வந்து ஒரு பிரச்சனை வரும். இது வந்து பாரதியாரோட ஒரு பாட்டு. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடி பள்ளு பாடி கொண்டாட வேண்டும் அப்படின்னு நமக்கு வந்து ஆகஸ்ட் 15 1947ல பெரிய சுதந்திரம் கிடைக்குது. பட் வந்து பெரியாரோட வியூ எப்படி இருக்குன்னா, அத வந்து துக்க நாளா அறிவிக்கணும். பிரிட்டிஷ் வந்து பிராமணர்களுக்கு வந்து ஆஹ் நாட்டை விட்டு கொடுக்குறாங்க. சோ வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருக்கும்போதாச்சு எல்லாருக்கும் சமமா கிடைச்சது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மத்த மக்களுக்கும் இதர பிற்படுத்த பட்ட மக்களுக்கும் உரிமைகள் கிடைச்சது. ஆனா திரும்ப இந்த நாட்டை பிராமணர்கள் கையில கொடுத்துட்டு போறதுனால சாதி அமைப்பு தான் திரும்ப வளரும் அப்படின்னு பெரியார் வந்து வாதிட்டாரு.
ஓகேவா? அது போக சென்னை மாகாண ஆளுநரா வடநாட்டவரை வந்து நியமிச்சாங்க. ஸோ வந்து எப்பவுமே அப்படிதான். நம்மளோட ஸ்டேட்டுக்கு நம்ம ஸ்டேட்ல இருந்து ஆள வந்து வைக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கருதி வந்து பெரியார் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அன்னைய டே வந்து துக்க டே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து அண்ணாதுரைக்கு வந்து இதுல வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும். அவர் என்ன நினைப்பாருன்னா, இது வந்து நம்ம வெற்றியோட முதல் படி. நமக்கு வந்து இதுவரைக்கும் 2 பிரச்சனை இருந்துச்சு. ஒண்ணு பிரிட்டிஷ்க்கு அடிமையா இருந்தோம். இன்னொன்னு அந்த ஆரியன், திராவிடன் அந்த ஐடியாலஜி. பிராமணர்களோட அ அந்த ஐடியாலஜிக்கு அடிமையா இருந்தோம். இப்ப வந்து நமக்கு ஒரு இதுலருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம இன்னொரு ஒரு இதுல தான் போராடணும். அப்படின்னு அத சந்தோஷமா ஏத்துக்கணும்னு இவர் சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ வந்து பெரியாரோட அறிக்கைக்கு எதிர் அறிக்கை எதுல ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்கிறப்ப, அ திராவிட பத்திரிகையில ரிலீஸ் பண்ணாரு அண்ணாதுரை. ஓகேவா? ஆகஸ்ட் 10 இன்ப நாளாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கண்டன கூட்டம் 1948ல. மறுபடியும் என்னன்னா, அதுக்கு அடுத்த சிஎம் வராங்க. ஓகேவா? அங்க பிரகாசம் வந்தாரா, அதுக்கடுத்து ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார். திரும்ப 1948 ஜூன் 20ல இந்தியா கட்டாயப்பட மாட்டாங்க. ஸோ வந்து எப்பல்லாம் வருதோ அப்பல்லாம் வந்து இவங்க மறுபடியும் போராடுவாங்க. ஸோ 1948 ஜூலை 17ல சென்னையில நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் பெரியாரும், அண்ணாவும் ஒண்ணா சேர்ந்து பங்கேற்று பேசியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாநாட்டுல பேச பெரியார் தான், "இதுவே இறுதிப் போராட்டம். காம்ரேட் அண்ணாதுரை குறிப்பிட்டு நானும் உங்களோட போராட வந்திருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா அண்ணாதுரையை கோட் பண்ணி பெரியார் பேசினதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் திரும்ப திரும்ப வரும். அடுத்து ஈரோடு மாநாடு 1948. 1948 அக்டோபர் 23, 24ஆம் தேதியில வந்து பெரியார் வந்து ஈரோட்ல ஒரு மாநாடு கூட்டியிருப்பாரு. இந்திய எதிர்ப்பு மாநாடு. அதுக்கு தலைமை யார கூட்டிருப்பாருன்னா அண்ணாதுரை. உங்களுக்கு புரியுதா? ஸோ வந்து கொஸ்டின் வந்து கேட்கிறப்ப நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல எந்தெந்த மாநாட்டுக்கெல்லாம் அண்ணா வந்து பெரியார் மூலமா தலைமையேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திராவிட கழக மாநாட்டுக்கு தலைமை ஏற்றிருப்பாரு. சுயமரியாதை இயக்க மாநாட்டுக்கு இருந்திருப்பாரு. இந்திய எதிர்ப்பு மாநாட்டுக்கும் தலைமை தாங்கியிருப்பாரு. இது 3மே யாரு? பெரியார் ரெக்கமெண்ட் பண்ணி அண்ணா தலைமை தாங்கின ஒரு மாநாடுகள். சரியா? அந்த ஏரியாமே பார்த்துக்கணும். இதுல திருவிகவும் கலந்து கொண்டிருக்கிறாரு. ஓகேவா? இதுல வந்து தான் பெரியார் வந்து உணர்ச்சி வசப்பட்டு என்னோட கழக பெட்டி சாவியை நான் அண்ணாதுரையிடம் கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பட் நமக்கு தேவை அந்த மாநாடு. ஓகே. அடுத்து பெரியார் மணியம்மை திருமணம் வந்து 1949 நடக்குது. இது வந்து அப்போ ஒரு கான்ட்ரவர்சியான திங்கு. 1949 ஜூலை 9ல பெரியார் வந்து மணியம்மையை திருமணம் செய்கிறாரு. சோ இது வந்து ஒரு குறள். "பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின்." அதாவது ஒரு மயில் இறகே ஆனாலும் அளவுக்கு அதிகமா அத வந்து ஒரு வண்டியில ஏத்துறப்போ வந்து அது என்ன ஆகும்னா கவுந்துரும். இததான் அதுல சொல்லியிருக்காங்க. சோ வந்து அளவுக்கு மீறினால் அற்புதமும் நஞ்சு. அதுதான் அந்த கான்செப்ட். சோ 70 வயதான பெரியார் வந்து 30 வயதான மணியம்மை திருமணம் செய்து கொண்டது. ஆஹ் அதுக்கு அவர் ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சிருப்பாரு. இது வந்து நம்ம பெரியார் படிக்கும்போது பார்க்கலாம். சோ வந்து அப்போ வந்து நிறைய தோழர்களுக்கு வந்து அங்க இருக்கிற உறுப்பினர்களுக்கு வந்து மனக்கசப்பு ஏற்பட்டுரும். அதனால திராவிடர் கழகம் 2ஆ பிரிஞ்சது. ஓகே. இப்பதான் நமக்கு வந்து இன்றைய நம்மளோட ஆளும் கட்சியான திமுக அதோட வரலாறு ஆரம்பிக்குது. 1949ல இருந்து திமுக வந்து ஒரு தனி கட்சியா வருது. அது வரைக்கும் திராவிடர் கழகமா இருந்து எந்த தேர்தல்லையும் போட்டியிடாத திராவிடர் கழகம் இப்ப திமுகவா மாறினதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க அண்ணா வந்து பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் தேர்தல் அரசியல்ல போட்டியிடுறாங்க. போட்டியிட்டு 1949ல ஆரம்பிக்கிறாங்களா? 1967ல தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ வந்து இத்தன வருஷம் அவங்க காத்திருந்து தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. வந்த உடனே ஆட்சியை பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட அவங்களோட செல்வாக்கும், காங்கிரஸோட செல்வாக்கு குறையுது. திமுகவோட செல்வாக்கு கூடுது. இதுதான் அதோட காரணம். சோ வந்து இதோட தோற்றம். நமக்கு என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். அண்ணாதுரை, ஈ.வி.கே. சம்பத், நெடுஞ்செழியன், மு. கருணாநிதி, என்.வி. நடராசன் இந்த தலைவர்கள் எல்லாமே 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி ஓகேவா? எங்க கூடுறாங்கன்னா, சென்னை பவளக்கார தெரு 7ஆம் நம்பர் வீட்ல கூடி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு புது கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? மேல கருப்பு, கீழ சிவப்பு. இதுதான் இப்ப இருக்க திமுக கொடி. திமுகவின் பொதுச் செயலாளர் பொறுப்பை அண்ணாதுரை ஏற்றுக்கொண்டார். இதுதான் கான்செப்ட். இப்ப மேட்டர் என்னன்னா எல்லாருமே பெரியார் கிட்ட இருந்து சண்டை போட்டு பிரிஞ்சு வந்து ஆரம்பிச்சாலே பெரியாருக்கு எதிரான ஒரு இதுதான் அவங்க இதை ஆரம்பிக்கல. பெரியாரோட அந்த சில செயல்கள் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதுக்காக தான் வெளில வந்தாங்க தவிர அவங்க பெரியார இருக்கல. ஏன்னா செப்டம்பர் 17 வந்து நம்ம தமிழ்நாட்டுல சமூக நீதி நாளா கொண்டாடுறாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் டே. யாரோட பிறந்த நாள்னா நம்மளோட பெரியாரோட பிறந்த நாள். ஓகே. சோ வந்து பெரியார் மேல உள்ள மரியாதையில பெரியாரோட பிறந்த நாள் அன்னைக்கே கட்சி ஆரம்பிக்கிறாங்க அண்ணாதுரை அவர்கள். இதே செப்டம்பர் 17 தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் பிறந்த நாள்.
ஓகே. ஸோ வந்து தமிழ்நாட்டுல அத சமூக நீதி நாளா கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் அதோட தொடக்க விழா. ஆக்சுவலா என்னன்னா, தொடக்க விழா எங்க நடந்ததுன்னா, சென்னையில இருக்க ராபின்சன் பார்க், ராபின்சன் பூங்கால வந்து நடந்திருக்கும். பெத்தம்பாளையம் பழனிச்சாமி அக்கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார். பெத்தம்பாளையம் பழனிச்சாமி. ஓகே. ஸோ வந்து ஆக்சுவலா என்னன்னா, ஆ அந்த டைம் என்னன்னா, அவர் பொதுச் செயலாளரா தான் இருப்பாரு. ஓகேவா? தலைவரா இருக்க மாட்டாரு. இப்ப தலைவர் போஸ்ட் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். தலைவர் போஸ்ட் வேக்கண்டா தான் இருக்கும். 1967 அவங்க வின் பண்ற வரைக்கும் வேக்கண்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேக்கண்டா தான் இருக்கும். என்ன காரணம்னா, தலைவர் போஸ்ட்டுக்கு என்னைக்குமே பெரியார் தான். ஏன்னா இது முழுக்க முழுக்க திமுக வந்து இன்ஃப்ளூயன்சர் போய் பெரியாரோட ஐடியாலஜிஸ் தான். ஓகேவா? சோ வந்து அன்னைக்கே அவர் சொல்லிருவாரு. மழை பயங்கரமா பெய்யும். அப்ப வந்து அண்ணாதுரை வந்து பெரியார் தான் நிரந்தர தலைவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே. தலைவர் நிரந்தரம்னு அப்பவே சொல்லியிருப்பார். ஓகேவா? தலைவர் நாற்காலிய காலியாக வைத்திருப்பதா சொன்னாரு. பெரியாரோட பிறந்த நாள்ல ஆரம்பிச்சது. சோ வந்து திமுக எப்படி வளர்ந்துச்சு? அதுதான் அடுத்த கான்செப்ட். துவக்கத்துல திமுக அலுவலகம் பவளக்கார தெருவில் இருந்துச்சு. அடுத்து மின்ட்ல இருக்க வடசென்னையில இருக்க ஒரு இடத்த வாங்கி அதுக்கு அறிவகம்னு பேர் வச்சாங்க. 1951 நவம்பர். இதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து நாடு ஃபுல்லா நாடகம் நடத்திருப்பாங்க. 600க்கும் மேற்பட்ட கிளைகளை தொடங்குனாங்க. 50,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உடனே சேர்ந்தாங்க. சோ வந்து பயங்கரமா இருந்திருக்கும். கவிஞர் கண்ணதாசன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு விரைவாக வளர்ந்ததற்கான சான்று வரலாற்றில் இல்லை. சொந்த திமுகவோட growth வந்து அவ்வளவு பெருசா இருந்திருக்கு. இதுதான் நம்மளோட கண்ணதாசன் அவர்கள் சொன்னது. ஓகேவா? நமக்கு லாஸ்ட் குரூப் ஒன்ல கூட கேட்டிருந்தாங்களா, போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் யாரோட இதுன்னா கண்ணதாசன் அவர்களோட கோட்டு தான். சோ வந்து ஒவ்வொரு முதலமைச்சர்களும் வந்து திமுக வளர்றதுக்கு எப்படி பங்களிப்பு பண்ணாங்க? அதுதான் கேக்குறாங்க. குமாரசாமி ராஜா வந்து முதலமைச்சரா இருந்திருப்பாரு. 1950கள்ல. அண்ணா எழுதின ஒரு புக் வந்து ஆரிய மாயை. அந்த புக் அவர் எழுதி 7 வருஷத்துக்கு அப்புறம் தடை பண்ணி அவர் மீது வழக்கு தொடர்ந்து சிறை தண்டனை கொடுத்தாங்க. சோ வந்து வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த டைம்ல வந்து என்ன நடந்திருக்கும்னா, அவர் ஜெயிலுக்கும் போயிருப்பாரு, இதுவும் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட்டா வழக்கு தள்ளுபடி பண்ணிருவாங்க. ஓகேவா? இந்த டைம்ல என்ன நடந்திருக்கும்னா, அண்ணாவோட குரோத் வந்து அதிகமாயிருக்கும். ஓகே. ஆரியமய புக்க லேட்டரா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஆரியமயை, ராவண காவியம் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. ஓகேவா? ராவண காவியம் வந்து புலவர் குழந்தை எழுதினது. அண்ணாவோட கான்ட்ரிபியூஷன் அண்ணா பெரியார்லாம் சொல்லி, ஆரியமயம் வந்து அண்ணாவே எழுதினது. ஓகேவா? அதுக்கப்புறம் ராஜாஜி. நமக்கு தெரியும் ராஜாஜி அவர்கள்னாலே குலக்கல்வி திட்டம் தான். அதுக்கு எதிராக திமுக போராட்டம் நடந்து திமுக வந்து குரோத் ஆச்சு. அடுத்து காமராஜர். ஆஹ் ராஜாஜிக்கு பின்ன முதலமைச்சரா காமராஜர். ஆக்சுவலா காமராஜரோட ஆட்சியை ஃபுல்லா திமுக சப்போர்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுல வந்து மைனரான ஒரு தப்பு தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது தட்சிண பிரதேச ஆதரவு முயற்சியை திமுக வந்து ஆதரிக்கல. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடுன்ற பேரை காமராஜர் பீரியட்ல மாத்தவே இல்ல. சோ அதையுமே வந்து அவங்க ஆதரிக்கல. ஆக்சுவலா அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து மெட்ராஸ் ஸ்டேட்னும், தமிழ்ல எழுதுறப்ப தமிழ்நாடு மாநிலம்னு எழுதணும்னு ஒரு சட்ட அரசாணை வெளியிட்டிருப்பாங்க. பட் வந்து இங்க அரசியலமைப்பிலே சட்ட திருத்தம் பண்ணி தமிழ்நாடுன்னு பேர் மாத்தணும்னு திமுக வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பக்தவச்சலம் அவர்களோட பீரியட். காமராஜர் கே பிளான் பதவி விலகிடுவாரு. அதுக்கப்புறம் பக்தவச்சலம் வந்ததுக்கு அப்புறம் 1963ல ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, அது 62 அந்த டைம்ல வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் நடந்திருக்கும். அந்த வார்ல வந்து இந்தியா வந்து பயங்கரமா தோக்குற நிலைமையில இருக்கும். சோ வந்து என்னன்னா 16வது சட்ட திருத்தம். ஓகே. 16th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் படி வந்து திராவிட எந்த ஒரு மாநிலமும் இந்த மாதிரி நாட்டோட ஒற்றுமைக்கு எதிராகவும் ஒரு மாநிலத்தை ஒரு தனி நாடா ஆக்குற ஒரு எண்ணமும் வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி தடைலாம் விதிச்சிருப்பாங்க. சோ வந்து திமுகக்கு வேற வழியே இல்ல. திராவிட நாடு கொள்கையை வந்து கைவிட்டாங்க. ஓகேவா? வந்து திராவிட நாடு, தனி திராவிட நாடு கொள்கையை பெரியார், அண்ணா எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ வந்து அவங்களோட ஐடியாலஜி எப்படி மாறுதுன்னா, சரி எங்களுக்கு தனி நாடு வேண்டாம். எங்களுக்கு வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்ற ஒரு இதுதான் வேணும். சென்ட்ரல்ல வந்து நான் ஃபெடரலாவும், ஸ்டேட்ல வந்து நான் அட்டானமஸ் ஒரு பாடியாவும் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து 1963ல வந்து மத்திய அரசாங்கம் வந்து மறுபடியும் இந்தி மொழியை கொண்டு வராங்க. ஸோ இந்த டிஎம்கே அப்படின்ற ஒரு பார்ட்டி இங்க பயங்கரமா வளர்றதுக்கு காரணமே ஹிந்தி இம்போசிஷன் தான். 3 லாங்குவேஜ் பாலிசி எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது 1967 நவம்பர் 17ல. ஓகேவா? போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நவம்பர் 13ல எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ணாவுக்கு இந்த வாட்டி 6 மாசம் ஜெயில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடக்குது? 4 மாசம் ஜெயிலு. பெரியாரோட போராடும் போது இந்த வாட்டி 6 மாசம் ஜெயில இருக்கு. அடுத்து நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நேரு வந்து 1964 மே 27 வந்து இறந்துடுறாங்க.
அதுக்கப்புறம் ஆக்சுவலா நேரு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, இந்த மாரி ரீஜனல்ல நெறைய ப்ராப்ளம் வரையும், இல்ல ஹிந்தி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நேரு இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க 1965 ஜான் 26ல வந்து மி- மறுபடியும் ஹிந்தி தான் ஆட்சி மொழி ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து மறுபடியும் பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய போராட்டம்லாம் நடக்கும். போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் இல்ல இந்த மாதிரி நாங்க வந்து பண்ண மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அப்போ ஏன் போராட்டம்லாம் ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா அன்டில் 1976 42வது சட்ட திருத்தம் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வரைக்கும் எஜுகேஷன் வந்து நமக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்துச்சு. கல்வி மாநில பட்டியலில் இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ கட்டாயம் படின்னு சொன்னாலும் நம்ம படிக்க வைக்க தேவையில்ல. இப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து நீட்டு வேண்டாம் நம்ம சொல்றோம், அவங்க நீட்டு வேணும்னு சொல்றாங்க. கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல இருந்தா மத்திய அரசு சொல்றதுதான் கடைசி வந்து செல்லுபடி ஆகும். இதுதான் நம்மளோட அரசமைப்பு சொல்லுது. அதனாலதான் பிரச்சனை. இப்போ வந்து ரீசெண்டா நம்ம கவர்மெண்ட் கூட இதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்கு. ஓகேவா? குரியன் ஜோசப் தலைமையில ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திசை திருப்பி தேர்தல் 1967ல நிறைய பார்ட்டி ஒன்னா சேர்றாங்க. அந்த தேர்தல் கூட்டணி பேரு ஐக்கிய முன்னணின்னு சொல்றாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வின் பண்ணிடுறாங்க. ஓகேவா? நம்மளோட திமுக தேசிய சின்னத்துல போட்டிட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டிட்டது. எல்லாருமே வின் பண்ணாங்க. இல்ல வின் பண்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா ராஜாஜி வந்து இதுல வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ராஜாஜி வந்து இன்னொன்னு சொல்லியிருப்பாரு. இந்தி மொழிய ஆட்சி மொழியா ஆக்கணும்னா அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லிச்சுன்னா அந்த கான்ஸ்டியூஷனை கிழிச்சு அரசியலமைப்பை கிழிச்சு அரபிக்கடல் ஏரியன்னு சொல்லியிருப்பாரு. வங்காள விரிகுடால அரபிக்கடல் கேரளா சைடு இருக்குல்ல அங்க ஏரியன்னு சொல்லியிருப்பாரு. சோ இதெல்லாம் ராஜாஜி வாழ்க்கையில பின்னாடி நடந்த மாற்றங்கள். காங்கிரஸுக்கு எதிராக அவர் வந்து சுதந்திரா கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாரு. காங்கிரஸுக்கு எதிராக இருக்கிறதுனால திமுகக்கு பயங்கர ஆதரவு தெரிவிச்சாங்க. ஓகே. சோ வந்து இதெல்லாம் நமக்கு வந்து ஸ்கூல் புக்ல இருக்காது. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தேர்தல் பிரச்சாரம். ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ₹1 கொடுத்தா நமக்கு வந்து 3 படி ரைஸ் வந்து கொடுக்கணும் அரிசி. அதுதான் தேர்தல் பிரச்சாரமா சொல்லி பண்ணிருக்காரு. பட் வந்து இது சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஓகே. கலைஞர் லேட்டரா வந்ததுக்கு அப்புறம் ₹1க்கு 1 கிலோ அரிசி சொன்னாங்க. இப்போ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் அரிசி எல்லாம் கொடுக்குறாங்க ரேஷன் ஷாப்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து நிறைய தேர்தல் உத்திகள் இதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்ல. சிவாஜி கணேசன் வந்து வாழ்க நம் தாயகம்ன்ற படத்தை வந்து காங்கிரஸ்க்காக இது பண்ணாரு. இந்த பக்கம் வந்து நமக்கு எம்ஜிஆர் எல்லாருமே டிஎம்கேக்காக இது பண்ணாங்க. அந்த டைம் தான் எம்ஜிஆருக்கு வந்து குண்டடிப்பட்டிருக்கும். எம்ஜிஆரோட அனுதாப அலைகள் அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தேவையில்ல. ஸோ வந்து தேர்தலை வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே. எலெக்ஷன் நடந்திருக்கும் 1967 பிப்ரவரி மாசம். ஓகே. 234 தொகுதியில வந்து 234 சட்டமன்றத்துக்கும் 25 பார்லிமெண்ட்டுக்கும் நடந்திருக்கும். ஓகேவா? 3 கட்டமா நடந்திருக்கும். பிப்ரவரி 5, 8, 21. இது ஆக்சுவலா தேவையே இல்லை. ஓகே. 11 பெண்கள் இது பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் டேட்டா தான். ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலா எங்கேயுமே தேவைப்படாது. பாத்துக்கோங்க. திமுக வந்து அப்ப 138 இடங்களும் வின் பண்ணிருச்சு. ஓகேவா? சோ வந்து ஒரு தேசிய கட்சியே ஒரு மாநில கட்சி தோற்கடித்து தனிப்பெரும்பான்மை பெற்றதுக்கு இதுவே முன் உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து வேற எந்த கட்சியுமே இப்படி வின் பண்ணதே கிடையாது. ஒரு காங்கிரஸ இவ்வளவு ஒரு மோசமா தோற்கடிச்சதே கிடையாது. இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்குமே கிடைக்காத வரலாற்று சாதனை திமுக கிடைச்சிருக்குன்னு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகே. ஆக்சுவலா பெரியாருக்கு வந்து அப்போ காமராஜர் தோக்குறது பிடிக்கல. பெரியார் வந்து அப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா பச்சை தமிழனுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜருக்கு போய் போஸ்டர்லாம் ஒட்டு ஒருத்தர் போயிட்டு. சோ வந்து காமராஜரோட பார்ட்டி வந்து அப்ப தோத்தது அப்படின்றதான் பெரியார் இது பண்ணாரு. அதை வந்து பெரியார் திமுக வெற்றிய சோக சம்பவம் தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆட்சி அமைப்பு. இப்ப வந்து திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அண்ணாவை சட்டசபை திமுக தலைவராக தேர்ந்தெடுத்தார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அண்ணா தான் சிஎம். ஆளுநரால் சட்டமன்ற விலகி நியமிக்கப்பட்டார். ஓகே. ஆக்சுவலா என்னன்னா அவர் வந்து அது முன்னாடியே வந்து பார்லிமெண்ட்ல எம்பியா இருந்திருப்பாரு. எம்பியா இருக்கிறப்பதான் நமக்கு வந்து இருமொழி கொள்கையை பத்தி ரொம்ப பேசியிருப்பாரு. அண்ணாவோட ஃபேமஸான ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்லிமெண்ட்ல நிறைய இருக்கும். ஓகே. சோ வந்து ஆளுநரால் சட்டமன்ற விலகிக்கு நியமிக்கப்பட்டார். சென்னை நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில தான் இருந்தாரு. பதவி விலகிட்டு எம்எல்சியா தான் அண்ணா வந்து ஆட்சி அமைச்சாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அண்ணாவே ஆட்சி அமைக்குமாறு அழைத்தார். அவர்கள் நெடுஞ்செழியன் கருணாநிதியுடன் சென்று அமைச்சர்கள் பட்டியலை கொடுத்தனர். அதன் பின் ஆளுநர் அப்ப ஆளுநரா இருந்தது யாருன்னு கேட்கலாம். உத்தவ் சிங். எங்க நடந்திருக்கும்னா ராஜாஜி மண்டபத்துலன்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கும். ராஜாஜி மண்டபத்துல தான் நடந்திருக்கும். நம்மளோட தலைமைச் செயலகத்துல வந்து நடக்கல. இதுதான் அது முக்கியம்.
ஓகேவா? அதாவது ஆளுநர் மாளிகையில நடக்கல, ராஜாஜி மண்டபத்துல நடந்தது. இப்ப இதுல அமைச்சரவை இருக்கா? இதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான். ஓகே. அப்போ வந்து விவசாயத்துறை அமைச்சர் சம்திங் ஏதோ ஒரு கொஸ்டின் வரும். அதை பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ நெடுஞ்செழியன் கல்வி, கருணாநிதி பொதுப்பணி, கே மதியழகர் உணவு, கோவிந்தசாமி விவசாயம், சத்தியவாணி முத்து ஆதி திராவிடர் நலம். சத்தியவாணி முத்து யாருன்னு தெரியுதுல்ல, அவங்களோட பேர்ல தான் நமக்கு வந்து இலவச தையல் இயந்திரம் சிவிங் மிஷின்ஸ் வந்து கொடுக்குறோம். அடுத்து மாதவன் வந்து சட்டம், சாதிக் பாட்ஷா வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை, முத்துசாமி உள்ளாட்சி. ஸோ வந்து நம்மளோட அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து பட்ஜெட் ஐ மீன் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் ஹோம் மினிஸ்டராகவும் இருந்திருப்பாரு. நிதி மற்றும் உள்துறை இலாக்காக்கள் இருந்தாங்க. ஸோ 2024ல வந்து பட்ஜெட் வசிக்கிறப்ப வந்து இந்த 64 பக்கம் பட்ஜெட்ல தான் தமிழ்நாட்டில் வாழ்ற இத்தனை கோடி மக்களோட எதிர்காலமே இருக்குன்னு அறிஞர் அண்ணா சொன்னதா ஒரு கோட் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இதை வந்து சும்மா பார்த்துக்கோங்க. உட்காந்து ரொம்பலாம் படிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் போட்டு கல்வினா நெடுமையா இருக்கும், செழிப்பா இருக்கலாம் கல்வி படிச்சா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1967 மார்ச் 7ஆம் தேதி ஆதித்யநாத் சட்டப்பேரவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ வந்து பாஸ் ஆதித்யநாத் தான் நமக்கு வந்து சபாநாயகரா ஸ்பீக்கரா இருந்திருக்காங்க. ஓகே. அண்ணாதுரையோட சாதனைகள், இதுதான் கொஸ்டின் ஏரியா. ஓகே. பெருக்கத்து வேண்டும் பணிவு. அதாவது அவரு எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் ராஜாஜி, அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம், சட்ட மேலவை தலைவர் மாணிக்கவேலு, ஆளுநர் உஜ்ஜல் சிங் எல்லாத்தையும் பார்த்து ஆசி வாங்கிட்டாரு. நேரா எங்க போயிட்டாருன்னா பெரியார பார்க்க போயிட்டாரு. ஓகே. திருச்சிக்கு போயிட்டு 18 வருஷத்துக்கு அப்புறம் போய் பாக்குறாங்க. ஏன்னா அது பிரிஞ்சு 18 வருஷம் ஆயிடுச்சுல. போயிட்டு பெரியார் வந்து என்னை கூச்சமடைய வைத்து விட்டீர்கள் என்று உமிரிடும் குரலில் கூறியதாக உடன் நின்று பார்த்த கருணாநிதி பதிவு செய்துள்ளார். சோ பெரியார் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆட்சியே உங்களதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த தேர்தல்ல கிடைச்ச வெற்றியை போய் டெடிகேட் பண்ணிடுவாங்க. இதுதான் அங்க நடந்திருக்கும். ஓகே. இப்ப வந்து அண்ணாவோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு பாக்குறப்ப வந்து நமக்கு அண்ணாவோட கொள்கை இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டு பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கி இந்திய துணைக்கிறது தமிழரின் தனித்தன்மையை நிலையாட்டல். ஒண்ணும் இல்ல, நம்மளோட தமிழர்களோட தனித்தன்மையை நிலையாட்டணும், அவ்வளவுதான். இப்போ தமிழுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, தமிழுக்குன்னு ஒரு லிட்டரேச்சர் இருக்கு, தமிழுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு, அது எல்லாத்தையுமே நிலைநாட்டணும். அதுக்கப்புறம் மத்திய அரசுடன் மோதலை தவிர்க்கணும், இணக்கமாய் செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றணும். அதாவது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், ஃபெடரலிசம் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஸ்டேட் அட்டானமி வேணும்னு சொல்லியிருக்காரு. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அதுவும் வேணும்னு சொல்லியிருக்காரு. கூட்டுறவு கூட்டாட்சி. அடுத்து விஞ்ஞான சோசியலிசத்துக்கு வடிவம். ஓகே. சோ வந்து இது எல்லாமே இப்போ உங்களுக்கு புரியுதா? திராவிட கருத்திலே இருந்தாரு, காந்திய கருத்திலே இருக்காரு, விஞ்ஞான சோசியலிசமும் இருக்காரு. ஓகே. இந்த மூணும் சேர்ந்ததுதான் அண்ணாவோட ஒரு ஆட்சி வடிவம். அதுக்கப்புறம் சமய சார்பற்ற ஆட்சி. என்னன்னா எந்த ஒரு அரசாங்க அலுவலகத்திலையும் கடவுள் படங்களே வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து அண்ணா தான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உறுதிமொழி எடுப்போம்ல, எல்லாரும் பதவி இருக்கிறப்ப உறுதிமொழி எடுக்கிறப்ப இறைவனின் பெயரால் தான் அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தா. இந்த நேம் ஆஃப் காட்ன்னு சொன்னதை கன்சைன்ஸ் என்னோட மனசாட்சிக்கு உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது திரு அண்ணாதுரை அவர்கள் காலத்துல இருந்துதான். சோ இதெல்லாம் அவங்களோட நிர்வாக இது. அதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர்கள் வந்து ஊதியத்தை பாதியா குறைச்சிட்டாரு. 50% வந்து எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் சேலரி கட்டு. ஏன்னா மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக. அடுத்து படியரிசி திட்டம் இருக்கா? இது வந்து 1967 ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, மே 15. ஓகே. எந்த 2 ஊர்ல? சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயும். இது வந்து ஒரு பிவைக்கும். ஓகே. புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து அவங்களுக்கு கொஸ்டின் எடுக்கணும்னா ஒரு ஆத்தர் புக்ல போயிட்டு இந்த மாதிரி ஃபேக்சுவலா இருக்கதை கேட்கறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் 5 கோடி செலவு பண்ணாங்க, 31 லட்சம் ஏழைகள் வந்து அதனால பயனடைந்தாங்க. ஆக்சுவலா இது வந்து டிராப் ஆயிடுச்சு அப்போ. அதுக்கப்புறம் இந்த நம்மளோட சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து எல்லாமே பண்றாங்க. அதை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க. அடுத்து என்னன்னா இலவச கல்வி கொடுத்தாங்க. மாத வருவாய் 1500 கீழே உள்ள அஹ், பெற்றோரோட பிள்ளைங்களுக்கு வந்து இலவச பல்கலைக்கழக முன் சட்ட கல்வி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் வந்து கொடுத்தாங்க. என்ன ஆச்சுன்னா இது வந்து எல்லா கேஸ்டுக்கும். ஓகே. புரியுதா? சமூகத்துல எந்த கேஸ்ட் ஆனாலும் இருக்கலாம். 1500 ஒரு எக்கனாமிக்கல் அளவுகோலை வச்சு மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து விவசாயத்துக்கு ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் போட்டாங்க. அப்புறம் தஞ்சை டெல்டா விவசாயிகளோட உரிமையை பாதுகாக்க சட்ட நிறைவேற்றம் கொண்டாங்க. நில உச்சவரம்ப 30 ஏக்கர்ல இருந்து 15 ஏக்கரா குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. லேண்ட் சீலிங் ஆக்ட் இருக்குல்ல, 30 ஏக்கர்ல இருந்து 15ஆ மாத்திருக்காங்க. அடுத்து விஞ்ஞான சோசியலிசம் அப்படின்னா ஒண்ணுன்னா, சோசியலிசம் என்பது சேமநலம் மட்டும் இல்ல, சேமத்துக்கு உறுதி தருவது மட்டும் இல்ல, சமத்துவத்தை உண்டாக்கப்படுவது சோசியலிசம். அதாவது சமதர்மம்னு சொல்றோம்ல, கம்யூனிஸ்டோட ஒரு லைட்டர் வெர்ஷன் சோசியலிசம்.
அதுக்கு அவர் ஒரு டெபினிஷன் சொல்லியிருக்காரு. சமத்துவம் என்பது எல்லாரையும் ஒரே முறையாக நடத்துவதில்லை, எல்லாருக்கும் சம வாய்ப்பு தருவதாகும். அதாவது ஈக்விட்டியை பத்தி சொல்றாரு. ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்குள்ள டிஃபரன்ஸ், எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ அதனாலதான் வந்து இதை வந்து ரிசர்வேஷன் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து சிஎம்ஸ். காந்தி கடையனுக்கும் கடை தேற்றம் என்பார். அதாவது என்னன்னா, ஒரு சொசைட்டி இருக்குன்னா அதுல ஹையாரிக்கி இருக்கும். பணத்திலயும் சரி, கேஸ்ட்லயும் சரி, அந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ வந்து அதுல கடைசியா இருக்க ஒருத்தருக்கும் எல்லாமே போய் சேரணும். அதான் காந்தியோட கடையனுக்கும் கடை தேற்றம் ஐடியாலஜி. ஓகேவா? மிக்சட் எக்கனாமி இதை வந்து ஃபாலோ பண்ணாரு. நம்ம இது நேருவோட ஐடியாலஜி. ஓகே, நேரு ஜேஎம் கீன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா மிக்சட் எக்கனாமி. ஸோ முக்கியமான செக்டார்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். லைக் எஜுகேஷன், மெடிக்கல், ஹெல்த், அந்த மாதிரி. ஓகே, பட் அதர் டிபார்ட்மெண்ட்லாம் பிரைவேட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து ரெண்டு பேருமே வளர்ச்சி இருக்கும். முக்கியமான டிபார்ட்மெண்ட், அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற டிபார்ட்மெண்ட்லாம் கவர்மெண்ட்ல இருக்கனால மக்கள் நலன் பெறுவாங்க. அடுத்து தொழில் பெருக்கம். சேலம் மேற்கு ஆலை, தூத்துக்குடி துறைமுகம் உடனடியாக கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. 1967 ஜூலை மாதம் தொழில் எழுச்சி நாள் கொண்டாடப்பட்டுள்ளது. ஓகே, தொழில் எழுச்சி நாள் எப்போனா 1967 ஜூலை மாதத்துல இருந்து கொண்டாடி இருக்காங்க. ஓகே, ஸோ வந்து பி ராமமூர்த்தின்னு ஒருத்தர் 1946க்கு அப்புறம் தான் அண்ணாதுரையோட இது வந்து பொருளாதாரத்தை நோக்கி இருந்துச்சு, அதனாலதான் இதெல்லாம் கொண்டாடினாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து வீராணம் குடிநீர் திட்டம். வீராணம் வந்து வீராணம் ஏரி வந்து நமக்கு தெரியும், சோழர்களோட காலத்திலே கட்டப்பட்டது. இந்த ராஜராஜ சோழன் அந்த டைம்ல நமக்கு கட்டியிருப்பாங்க. கொள்ளிடத்துல இருந்து வர வடவாறு வழியா தண்ணீர் வந்து இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. வீராணம் ஏரியில இருந்து இப்போ வந்து சென்னை குடிநீருக்கு வந்து நம்ம வந்து எடுக்கிறோம், தண்ணி எடுக்கிறோம். ஓகே, கடலூர்ல வந்து திட்டத்திற்கான அடிக்கலை நாட்டினாரு. ஓகே, ஆனா இந்த திட்டம் வர்றதுக்குள்ளே அவர் இறந்திருப்பாரு. ஸோ சோசியல் ரிஃபார்ம், சமுதாய சீர்திருத்தம் என்னெல்லாம் பண்ணாரு. ஆக்சுவலா என்னன்னா, பெரியாருக்கும் அண்ணாக்கும் இருக்க டிஃபரன்ஸ்ல இது ஒண்ணு. பெரியார் என்ன பிலீவ் பண்ணியிருப்பாருன்னா, தமிழர்கள் கிட்ட மனமாற்றம் வரணும், அதாவது பீப்புள் மூவ்மெண்டா மாறணும் அப்படின்னு வந்து பெரியார் சொல்லியிருப்பாரு. பட் வந்து அண்ணாவோட ஐடியா என்னன்னா, மனமாற்றம் வர ரொம்ப டைம் ஆகும், ஆனா அதுக்குள்ள நம்ம வந்து அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுத்துடலாம், நம்ம வந்து ஒரு அரசாங்கத்துக்கு பவர்ல வந்து நம்ம சட்டம் போட்டு மாத்திடலாம் அப்படின்னு தான் நிறைய பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஒரு 2 வருஷம் தான் முதலமைச்சரா இருந்திருப்பாரு, அதுக்குள்ளே நிறைய பண்ணியிருப்பாரு. 1967 ஜூலை 18. ஓகே, ஜூலை 18 இந்து திருமணங்கள் திருத்த மசோதா, இந்து மேரேஜஸ் அமெண்ட்மெண்ட் பில்ல வச்சு என்ன பண்ணிருக்கோம்னா, சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் அளித்தது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ்னா என்ன? எந்த ஒரு மத போதகர், அந்த அர்ச்சகர் யாருமே இல்லாம, கோயில்லையும் போய் பண்ணாம, நம்மளா ஒருத்தர் நம்ம வாழ்க்கை துணையை ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ்ல போய் பண்றதுதான் சுயமரியாதை திருமணம். ஓகே, ஸோ வந்து அதுக்கு வந்து அது வரைக்கும் சட்ட அனுமதி இல்லை. ஓகேவா? 1967ல இவர் வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வர செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. சூரரை போட்டுல சூர்யா பண்ணுவாங்கல்ல, அந்த பாட்டுல வர்றதுதான் இது. எதிர்கட்சிகளின் ஒத்துழைப்பை பெற்று இம்மசோதா நிறைவேற்றப்படுது. ஸோ வந்து இதுக்கு அப்போசிஷன் பார்ட்டியுமே சேர்த்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப யாரு? காங்கிரஸ் தான் இருந்திருப்பாங்க. அவங்களும் ஓட் பண்ணி தான் சுயமரியாதை திருமண சட்டம் தான் அங்கீகாரம் கிடைச்சது. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்போர்ட்டை வந்து நேஷனலைஸ் பண்ணிடுவாங்க. நாட்டுடைய மக்கள்னா இந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது. ஓகேவா? இப்போ வந்து இப்ப என்னன்னா, கம்யூனிசம்னா என்ன, கேபிட்டலிசம்னா என்ன, சும்மா சொல்லியிருப்பாங்க. எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட இருந்தா அது கம்யூனிசம். ஓகே, பிரைவேட் கிட்ட அதிகமா இருந்தா அது பேரு கேபிட்டலிசம், முதலாளித்துவம் சமதர்மம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து விஞ்ஞான சோசியலிசம்னு இவர் சொல்லுவாங்க. விஞ்ஞான சோசியலிசம் இருக்குன்னா, பொதுமக்களுக்கு தேவையான தொழில்களை நாட்டுடைமையாக்கி, மாநில பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான தொழில்களை தனியார் வசம் விட்டுவிட்டு கூட்டு பொருளாதாரமே அண்ணாவின் விஞ்ஞான சோசியலிசம். மிக்சட் எக்கனாமி தான். சரியா? ஸோ வந்து மக்களுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ அதெல்லாம் கவர்மெண்ட் வச்சுக்கணும். எதெல்லாம் நமக்கு வந்து பிரைவேட்டுக்கு வந்து ஒரு வளர்ச்சி வருதோ, பிரைவேட்டுக்கு தேவையானதெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துடணும். எக்கனாமிக்கல் growth, சரியா? பொருளாதார வளர்ச்சிக்கு எல்லாம் இது பண்ணுவோம், பிரைவேட்டுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஒர்க் பண்றோமா, அதான் வந்து சயின்டிபிக் சோசியலிசம், விஞ்ஞான சோசியலிசம் சொல்றாங்க. விஞ்ஞான சோசியலிசம். ஓகே, அதனாலதான் பேருந்து போக்குவரத்துல நாட்டுடைமையாக்கப்பட்டது. ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். பொது பேருந்து வசதி தான் நமக்கு வந்து கவர்மெண்டோட பேருந்து தான் ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய நல்லது இருக்கு. ஒரு ஏழைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் விடியல் பயணம் திட்டம் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். அது போக இப்பெல்லாம் ஏன் கண்டிப்பா நம்ம வந்து பொது போக்குவரத்தை தான் யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஆளுக்கு ஒரு கார்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆல்ரெடி பொல்யூஷன் அதிகமா இருக்கு, குளோபல் வார்மிங் அதிகமா இருக்கு, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்.
அப்படின்னா நம்ம வந்து பொது பேருந்து போக்குவரத்து தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து வரி கொள்கை. இருப்போர் கொடுக்க வேண்டும், இல்லாதவர் பயனடைய வேண்டும். இதுதான் அண்ணாவோட வரி கொள்கை. சோ வந்து இது வந்து சட்டப்பேரவையோட அண்ணா பேசினது. நாம் சாமானியர், நம்மால் சாமானியர்கள் பயன்படுத்துவதற்கான காரியங்களை தான் செய்ய முடியும். 180 பேருக்கு உண்ண போதிய உணவு இல்லை. நம் எண்ணம் எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியே உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ வந்து இந்த கோட் கொடுத்து யார் சொன்னாரும் கேட்கலாம். அண்ணாதுரை பேசினது. ஓகேவா? 180 பேருக்கு எதுவுமே சாப்பிட கூட சாப்பாடு இல்ல. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறது தான் அண்ணா வந்து சொன்னாரு. அதனாலதான் அந்த ஒருபடி அரிசி திட்டத்தை சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ வந்து நகர்ப்புறத்துல இருக்க நிலவரி லேண்ட் டாக்ஸ் எல்லாம் அவர் வந்து அபாலிஷ் எல்லாம் பண்ணல. ஓகேவா? அடுத்து தரிசு நிலங்களுக்கு வரி விலக்கு அதிகப்பட்டது. டாக்ஸ் எக்ஸம்ஷன் எல்லாம் சிலருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. கிணறு எல்லாம் பறிமுண்டாங்க. பேருந்து கட்டணத்தை குறைச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு பெயர் மாற்றம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. ஓகேவா? பக்தவச்சல ஆட்சி காலத்துல வந்து இங்கிலீஷ்ல வந்து மதராஸ் ஸ்டேட்னும் தமிழ்ல தமிழ்நாடுன்னு அழைக்கப்படலான்ற ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் கொடுத்தாங்க. ஆனா வந்து நமக்கு வந்து அந்த டைம்ல வந்து சங்கரலிங்கனர் வந்து போராடி உயிரை விட்டிருப்பாரு அதுக்கு முன்னாடியே. ஓகேவா? தமிழ்நாடுன்னு பேரை மாற்றம்னு சொல்லிட்டு. சோ வந்து ரொம்ப நாள் தமிழ்நாடு மக்கள் இந்த தமிழ்நாடு அரசியல் கட்சிகளோட கோரிக்கை என்ன இருக்குன்னா தமிழ்நாடுன்னு பேரை மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவர் எம்பி பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்கிறப்பவே நிறைய இருக்குன்னா ஒரு இதெல்லாம் வந்திருக்கும். சோ வந்து 1967 ஜூலை மாதம் தலைமைச் செயலகத்தின் பேர் வந்து தமிழ்நாடு அரசாங்க செயலகம்னு பேர் மாத்தினாங்க. ஆக்சுவலா செக்ரட்டரியேட்னு இருந்தது தலைமைச் செயலகம் பேர் மாத்தினதே அண்ணா தான். நிறைய மாத்திருப்பாரு அந்த மாதிரி. 1969 ஜனவரி 14ஆம் தேதி சென்னை மாகாணத்தின் அரசு இது சட்டத்திட்டத்தோட தமிழ்நாடு என்ற அதிகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1969 ஜான் 14 பொங்கல் அன்னைக்கு தான் தமிழ்நாட்டோட பேர் சென்னை மாகாணத்தோட பேர் தமிழ்நாடு. மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் வந்து தமிழ்நாடா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. அந்த வருஷம் கடைசியில தான் டிசம்பர் 20ல அண்ணா தமிழ்நாடு பெயர் சூட்டு விழால பங்கேற்றிருப்பாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா அண்ணாக்கு வந்து அதுக்கு முன்னாடி கேன்சர் டயக்னோஸ் ஆயிருக்கும். ஓகே. அவர் வந்து ஒரு புற்றுநோய் வந்து தான் இருந்தாரு. அவர் நிறைய ஃபங்க்ஷன்ல டாக்டரோட பேச்ச மீறியும் கலந்துக்கிட்டதுனால அவர் உயிரே போயிருக்கும். ஓகே. சோ அவரோட டைம்ல நடந்த குடிசைகள்லாம் தீப்பற்றி எரிஞ்சிருக்கும். அதனால சீஃப் மினிஸ்டர் வெல்ஃபேர் பண்ணணும்னு கட்டி 3000 வீடு கட்டி கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் தேவையில்ல ஆக்சுவலி எக்ஸாம்க்கு. சோ வந்து இடைத்தேர்தல் நடந்திருக்கும். அதுல வந்து காங்கிரஸ் வேட்பாளர் சி.ஆர். ராமசாமிக்கு பதிலா முரசொலி மாறன் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. முரசொலி மாறன் வந்து 1,05,000 வித்தியாசத்துல வின் பண்ணியிருப்பாரு. சோ என்னதான் இந்த மாதிரி விபத்துகள் நடந்தாலும் அண்ணாவுக்கு இடைத்தேர்தல் வரப்ப திரும்ப திமுக தான் வின் பண்றாங்க. சோ அண்ணாவோட செல்வாக்கு குறையவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உலக தமிழ் மாநாடு. சோ வந்து உலக தமிழ் மாநாடு வந்து 2வது உலக தமிழ் மாநாடு வந்து எங்க நடந்திருக்குன்னா நமக்கு வந்து சென்னையில தான் நடந்திருக்கும். நடத்துனது யாருன்னா நம்மளோட அப்போதைய சிஎம் வந்து அண்ணாதுரை தான். ஓகேவா? 1966 பிப்ரவரி 16, 23 வந்து மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூர்ல ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்திருக்கும். ஸோ 2வது மாநாடு நமக்கு 1968ல சென்னையில நடந்திருக்கும். ஓகே. ஜனவரி மாசம் நடந்திருக்கும். ஓகேவா? யார் நடத்திருப்பாங்கன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம், இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச், அப்புறம் சென்னை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சேர்ந்து ஜான் 3ல இருந்து 10 வரை நடத்தியிருப்பாங்க. ஓகேவா? சோ நமக்கு வந்து அண்ணாவோட பீரியட்ல ஒரு மாநாடு, எம்ஜிஆரோட பீரியட்ல ஒரு மாநாடு, ஜெயலலிதா அவர்களோட பீரியட்ல ஒரு மாநாடு, 3 மாநாடு உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும். பட் வந்து கலைஞர் அவரோட பீரியட்ல வந்து செம்மொழி மாநாடு தான் நடந்திருக்கும். ஓகேவா? 2010ல கோயம்புத்தூர்ல நடந்திருக்கும். இந்த இயர் இன்னும் ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ்ல வந்து ஜூன், அதுக்கப்புறம் ஜூன் மந்த் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 2025ல வந்து தமிழ்நாட்டுல வந்து செம்மொழி மாநாடு நடத்துறதுக்கு 2வது செம்மொழி மாநாடு, ஓகே, உலக தமிழ் மாநாடு இல்ல, செம்மொழி மாநாடு நடத்துறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அந்த மாநாடு இருக்குல்ல, 2வது உலக தமிழ் மாநாடு, அதை வந்து அப்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாருன்னா அப்போதைய குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன். ஓகேவா? மாநாட்டுக்கு தலைமை வகித்தது யாரு? அண்ணா. சோ தொடங்கி வைத்தது யாரு? ஜாகிர் உசேன். தலைமை வந்து அண்ணா தான் வச்சிருப்பாரு. நிறைய நாட்டுல இருந்து அறிஞர்கள்லாம் வந்திருப்பாங்க. எவ்ரி டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வரைக்கும் அண்ணாவோட பிறந்த நாள்னா சிறையில இருக்க நன்னடத்தை பண்ற கைதிகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி அப்போ தமிழ்நாட்டு சிறையில இருந்து ஒரு 1500 பேரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய சிலைகள்லாம் திறந்து வச்சிருப்பாங்க. சோ அந்த சிலைகள் கொஸ்டினுமே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிஐல வந்திருக்கு. 2ஆம் உலக தமிழ் மாநாட்டின் போது தமிழ் சான்றோர்களின் சிலைகள் திறந்து வைக்கப்பட்டன. 1968 ஜனவரி 1 அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அண்ணா சிலையை முன்னாள் நீதிக்கட்சி தலைவர் ஏ ராமசாமி ஓபன் பண்ணியிருப்பாரு சென்னை மவுண்ட் ரோட்ல. இந்த மவுண்ட் ரோட் நேம் எல்லாம் இப்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ வந்து
அதுக்கப்புறம் ஒரு 10 சிலையை ஓபன் பண்ணியிருப்பாங்க. இந்த 10 சிலை வந்து மெரினா பீச்ல தான். திருவள்ளுவர், கண்ணகி, கம்பன், ஜோசபெஸ்கி, அதாவது கான்ஸ்டன்டைன் ஜோசபெஸ்கி தான் வீரமாமுனிவர். அவர் தான் திரும்ப சொல்றாங்க. ஜி.யு. போப்பு, ராபர்ட் கால்டுவெல், வ.உ. சிதம்பரம், பாரதி, பாரதிதாசன். ஸோ புரியுதா? அந்த கண்ணகி சிலை வந்து ஓபன் பண்ணதை வந்து கேட்டிருந்தாங்க பிவிக்கில. அடுத்து வந்து ஜனவரி 2ல ராஜாஜி வந்து கலை கண்காட்சி திறந்து வச்சாரு. ஓகே, அவ்வளவுதான். இப்படி வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா வந்து 2ஆம் தமிழ் மாநாடு வந்து சென்னையில நடைபெற்று முடிஞ்சது. அடுத்து மாணவர் மொழி போராட்டம் 1963 ஆட்சி மொழிகள் சட்டம், அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட். இது வந்து ஒரு பிஐக்குள்ள கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட், ஆட்சி மொழி சட்டம் எந்த இயர்னா 1963. அதுல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி 1968 ஜனவரி 8ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துச்சு. இதுல வந்து என்னன்னா திரும்ப ஹிந்தியை கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ வந்து மறுபடியும் நிறைய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டமே வந்து திமுகக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி ஒரு பெரிய போராட்டமா கலவரத்துல போய் முடிஞ்சது. ஸோ வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி, இல்ல இருமொழி கொள்கை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். டூ லாங்குவேஜ் பாலிசி தான் இந்தியால, ஐ மீன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரை ஃபாலோ பண்றாங்க. 1968 ஜனவரி 23 இந்த டேட் ரொம்ப முக்கியம். சரியா? தமிழ்நாடு சட்டப்பேரவையில கூட்டி இருமொழி கொள்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்சிசி இருக்குல்ல, தேசிய மாணவர் படை, அதுலலாம் வந்து ஹிந்தி பேட்ச்ல இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும். ஆக்சுவலா என்னன்னா ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்காங்க, ஹிந்தியை வந்து எதிர்க்கல. ஓகே, அவங்களோட இது என்னன்னா இந்திய அட்டவணை ஷெட்யூல் 8ல இருக்க 22 லாங்குவேஜுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹிந்திக்கு மட்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க, ஈக்குவல் இல்ல ஹை ப்ரியாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ மாநில சுயாட்சி, ஸ்டேட் ஆட்டானமினாலே நமக்கு வந்து தாராளமா 2 சிஎம் கூட நேம் வந்துடலாம். ஓகே, ஆக்சுவலா இப்போ நம்மளோட 3வது சிஎம் சேர்த்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலா என்னன்னா 1967க்கு அப்புறம் வந்து எல்லா சிஎம்மே சேர்த்துக்கலாம். அது அதிகமா பங்கேற்றது வந்து யாருன்னா நம்மளோட அண்ணாதுரை அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இப்ப இருக்க ஸ்டாலின் அவர்கள். ஸோ ரீசெண்டா வந்த ஜட்மெண்ட்லாம் நமக்கு வந்து டிஎன் ஸ்டேட் வர்சஸ் கவர்னர் ஸ்டேட் 2025 ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, ஆளுநருக்கு வந்து ஒரு ஒரு பில்லுக்கு 1 மாசம் தான் டைம், மேக்சிமம் 3 மந்த் வரை எடுத்துக்கலாம், அதுக்குள்ள திருப்பி எனக்கு அனுப்பிடணும், 2வது தடவை போச்சுன்னா கண்டிப்பா சைன் போடணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பேச்சை தான் கேட்டு நடக்கணும், அப்புறம் குடியரசுத் தலைவருக்கே 3 மந்த்துக்குள்ள நீங்க வந்து அதோட பதில சொல்லணும், உங்களுக்கு வந்து பாக்கெட் வீட்டோ எல்லாம் கிடையாது, காலவரையின்றி நீங்க எந்த ஒரு பில் மசோதாவையும் எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாம் யாரு வாங்கி கொடுக்குறா மாநிலத்துக்கான சுயாட்சி அப்படின்னு பாக்குறப்ப வந்து நமக்கு தமிழ்நாடு தான் அதுக்கு ஒரு முன்னோடியா இருக்கு. ஓகேவா? சோ வந்து மாநில சுயாட்சினா என்ன? ஸ்டேட் ஆட்டானமி. ஒரு மாநிலத்தை நம்ம கண்ட்ரோல்ல ஃபுல்லா விட்டுறணும் அப்படின்றதுதான் மாநில சுயாட்சி. ஓகே, சோ வந்து இதுல வந்து 1968 ஜூலை 28ல வந்து மேப்போ சிவஞானத்தோட தமிழரசு கொள்கை மாநாட்டில் கலந்துட்டு அண்ணா வந்து மாநில சுயாட்சி கொள்கையை பற்றி பேசியிருக்காரு. இப்ப வந்து திராவிட நாட்டு கொள்கையை விட்டாலும் நமக்கு வந்து மாநில சுயாட்சி வேணும். தமிழகத்தை தொழில்மயக்க மாநில அரசுக்கு அதிக அதிகாரங்கள் தேவை. சோ வந்து நம்ம வந்து மாநிலங்களா பிரிச்சதே நிர்வாக வசதிக்காக தான். சோ நிர்வாக வசதி நல்லா இருக்கணும்னா அவங்க கிட்டயே கொடுத்துடணும். அப்போ வந்து அந்த மாநிலங்கள் வந்து அவங்கள நல்லா மேம்படுத்திப்பாங்க. ஓகே, நம்ம தமிழ்நாடுலாம் அதுல பயங்கர ஒரு growth காட்டியிருக்கோம். மத்திய மாநில ஒரு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ மதுவிலக்கு கொள்கை, இவங்க வந்து லிக்கர் ப்ராஹிபிஷனை வந்து ஆஹ், இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? சோ வந்து மதுவிலக்கு நீடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ட்ரிங்கருக்கும் ட்ரங்கார்டுக்கும், குடிப்பவனுக்கும் குடிகாரனுக்கும் உள்ள வேறுபாட அடித்தட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும், அது வரைக்கும் மதுவிலக்கு நீடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. சோ புரியுதா உங்களுக்கு? காந்தியத்தை சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் பின்பற்றி அண்ணாவை திராவிட காந்தி என கூறுவது மிகையாகாது. சோ வந்து காங்கிரஸ்ல காந்தியோட ஐடியாலஜி அதிகமா இருக்கும். சோ வந்து சோசியலிசம், திராவிடம், அப்புறம் காந்தியோட ஐடியாலஜி. டிபிஎஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, மது போதைப் பொருட்களுக்கெல்லாம் தடை பண்ணணும். புரியுதா? சோ எஸ்டிஜினே சொல்லலாம். சோசியலிசம், திராவிடம், அப்புறம் வந்து காந்தியோட ஐடியாலஜி. இந்த மூணும் சேர்ந்ததுதான் அண்ணாவோட ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் அமெரிக்கா பயணம் 1968 ஏப்ரல் மாசம் மறுபடியும் திரும்ப அமெரிக்காவுக்கு போறாங்க. ஓகேவா? அமெரிக்கால 7 யூனிவர்சிட்டிக்கு போயிருப்பாங்க. அங்க ஒரு ஃபெலோஷிப்பும் முடிச்சிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கால வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கால அங்க போய் அண்ணா பேசினதை எல்லாம் ஒளிபரப்புனாங்க. ஓகே, கான்சாஸ் பல்கலைக்கழகத்திலே அண்ணா நிகழ்த்திய உரை உலகில் மாணவர்களின் பங்கு என்ன. சோ வந்து கான்சாஸ் பல்கலைக்கழகத்துல அண்ணா பேசின டாபிக்கோட பேர் என்ன? உலகில் மாணவர்களின் பங்கு என்ன? ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் வேர்ல்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? கான்சாஸ் யூனிவர்சிட்டியில பேசியிருப்பாரு.
ஸோ வந்து அண்ணாக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் இது இருக்கும். கீழ வெண்மணியில வந்து 1968 டிசம்பர் 25 வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கீழ வெண்மணியில ஆஹ் அங்க குடிசைல வந்து ஒரு தீய வச்சு நிறைய பேரை கொண்டிருப்பாங்க. எதுக்குன்னா அங்க இருக்க தொழிலாளர் வந்து கூலி உயர்வு கேட்டதுக்காக. சோ வந்து இதுவும் அண்ணாவோட பீரியட்ல தான் நடந்திருக்கும். இது வந்து அவரோட ஆட்சியில ஒரு பெரிய கரும்புலின்னே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணாவோட அந்நிய காலம்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 1968 செப்டம்பர் மாசம் தான் கேன்சர் இருக்கிறத டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. நியூயார்க்கு மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல தான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஓகே. டாக்டர் தியோடர் மில்லர் இவர் தான் வந்து அண்ணாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர். ஸோ வந்து நிறைய அவங்க வந்து டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி வெளியில போயிட்டுலாம் பேசக்கூடாது. பொது வாழ்வுல அதிகமா ஈடுபடக்கூடாது. உங்க உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணா அங்க சர்ஜரி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு பேர் சுட்டு விழால பங்கேற்றாரு. ஏற்கனவே மேல பார்த்தோமா அதே பாயிண்ட் தான். அடுத்து சிவாஜி கணேசனோட 125வது படம் உயர்ந்த மனிதன் படத்தோட வெளியீட்டுலயும் போய் பேசியிருப்பாரு. ஓகே. ஆக்சுவலா என்ன சிவாஜி கணேசன் வந்து திமுகக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ இருந்தாலும் அவரோட படத்தோட இதுல போய் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 1969 ஜனவரி 8 நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காமராஜுக்கு எதிராக எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. புரியுதா உங்களுக்கு? இப்ப வந்து காமராஜர் வந்து அவருக்கு எதிரியே கிடையாது. காங்கிரஸோட மாநில அரசுக்கு எதிரான கொள்கைகள் தான் அவருக்கு இது. சோ காமராஜர் இருக்கப்ப மாநில அரசுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சதா திமுக நம்புச்சு. ஓகே. அடுத்து பொங்கல் திருநாள் அன்று கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சிலையை திறந்து வைத்தார். இதுதான் அண்ணா வந்து கடைசி அட்டன் பண்ண நிகழ்ச்சி. ஓகே. ஜனவரி 14 1969. ஓகே. அண்ணா அட்டன் பண்ண கடைசி இது என்.எஸ். கிருஷ்ணனோட சிலையை திறந்து வைத்தது தான். அதுக்கப்புறம் அவரோட வீட்டு குளியலையில மயங்கி விழுந்திருப்பாரு. 1969 பிப்ரவரி 3. ஓகே. இது அந்த டைம் தான் இறந்திருப்பாரு. ஸோ அதுலயே என்னன்னா அண்ணாவோட இறுதி ஊர்வலம் இருக்குல்ல ஃபியூனரல் அதுல வந்து நியர்லி 1.5 crore 1.5 கோடி மக்கள் கலந்து கொண்டாங்க. இதுல வந்து கின்னஸ்லயே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 1983ல இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த வெங்கடேசன் புக்ல இருக்க அண்ணாவை பத்தின மொத்த டேட்டா. சரியா? ஒரு தடவை கிளாஸ் பார்த்து ஒரு 2x ஸ்பீட்ல வச்சு கூட பாருங்க. ஓகேவா? 1 ஹவர் ஆயிருக்கா இந்த வெங்கடேசன் அவர்கள் புக்ல உள்ள டேட்டாவை படிக்கிறதுக்கு. நீங்க வந்து ஒரு 2x ஸ்பீட்ல வச்சு கூட பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு புதுசா இருக்க பாயிண்ட் மோஸ்ட்லி ஃபேக்சுவலா பாருங்க. சரியா? ஃபேக்சுவலா தான் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அந்த புதுசா இருக்க பாயிண்ட் எல்லாம் எடுத்து அதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ வந்து எஸ்சிஆர்டில என்ன சொல்லியிருக்காங்க? ஆஹ் பேரறிஞர் அண்ணாவோட வானொலி உரை தொகுப்பு இது வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு தமிழ் புக்ல. ஓகேவா? அதுல இருந்து வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இதுல இருந்துமே நம்மளுக்கு தமிழ் சொசைட்டிக்கு கொஸ்டின்ஸ் வருது. அதனாலதான் இதை எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. தென்னகத்து பெர்னாட் ஷா அப்படின்னு யாருன்னு கேட்டா நம்ம அறிஞர் அண்ணாவை தான் சொல்லுவோம். ஸோ இது அவருக்கு இன்னொரு நிக்நேம். நிறைய நிக்நேம் பார்த்தோமா தென்னகத்து பெர்னாட் ஷா தான் இவர் தான். ஓகேவா? சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி. ஸோ வந்து இன்ப ஒளியும் இவரோட ஒரு நூல் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய இது பண்ணாங்க. படம் எடுத்தாங்க. திராவிட சிறுத்தைகள் சொன்னாங்க. எல்லாம் நமக்கு தெரியும். 1935ல சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். ஸோ இங்கிலீஷ் டீச்சரா தான் வேலை பார்த்திருக்காரு. ஆனா தமிழ்லயும் நல்ல நாலேஜான ஒரு ஆள் தான். 1935ல பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்கூல்ல ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை ஆகியது துணை ஆசிரியராகவும் இருந்தார். ஸோ வந்து நம்ம குடியரசு விடுதலை அங்கேயே பார்த்துட்டோம். இங்க பாருங்க ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடும் அங்கே பார்த்துட்டோம். பட் மாலைமணி காஞ்சிலாம் இங்கதான் பார்க்கிறோம். அதுலலாம் ஆசிரியரா இருந்திருக்காரு, எடிட்டரா இருந்திருக்காரு. ஓகே. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு மாற்றினார். சரி. அண்ணாவின் சிறுகதை திறன் யார் இருந்தாருன்னா முனைவர் பெ. குமார் எழுதியிருப்பாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அண்ணாவோட புகழ்பெற்ற பொன்மொழிகள். ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி டைம் கன்சியூம் ஆகுறதுனால ரீட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு 10th ஆர் 9th தமிழ் புக்ல தான் இருக்கும். ஓகே. அடுத்து 2009ல வந்து 1909ல பிறந்தாருன்னு படிச்சிருப்போமா? செப்டம்பர் 15ல 2009ல அவரோட 100வது வருஷம் வருதா? அப்போ வந்து அவர் உருவம் போட்ட ₹5 காயினை வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. 2010ல வந்து 100வது வருஷம் முடிஞ்சிருச்சா? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கோட்டூர்புரத்துல சென்னையில இருக்குல்ல அதை ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இதெல்லாம் அவரோட பார்லிமெண்ட் ஸ்பீச். ஸோ வந்து இது எல்லாமே ஆத்தர் புக்ஸ்ல வந்து கொஞ்சம் எஸ்சிஆர்டில இருந்து கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்கேன். ஓகே.
அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல அவரை பத்தி கொஞ்சம் சோர்ஸ் இருக்குல்ல. இது ஒரு 5 நிமிஷம் தான். ரிப்பீட்டட் சோர்ஸ்லாம் நம்ம ரிப்பீட்டட் திங்ஸ் எல்லாம் பார்க்காம டைரக்டா மெயினான திங்ஸை மட்டும் பார்த்துடலாம். ஸோ வந்து அவங்களோட சித்தி தான் அவங்கள வளர்த்துருப்பாங்க. ஒய்ஃப் வந்து ராணி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். இவருக்கு வந்து சில்ட்ரன் கிடையாது. அவங்களோட சித்தி இருக்காங்கல்ல, ராஜா மணி அம்மாள், அவங்களோட கிராண்ட் சில்ட்ரனை எடுத்து தான் அவங்க வந்து வளர்த்துருப்பாங்க. பச்சையப்பா ஹை ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. பிஏ பச்சையப்பா காலேஜ்ல முடிச்சிருப்பாரு. எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ்ல முடிச்சிருப்பாரு. கிளர்க்கா முனிசிபல் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் வேலை பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதிஸ்ட் தான் சொல்லியிருப்பாங்க. அதான் நம்ம சொன்னோம்ல, இந்த நேம் ஆஃப் கான்சைன்ஸ், உளமாற உறுதி கூறுகிறேன்னு தான் சொல்லுவாங்க. கடவுளின் பெயரால் உறுதி கூறுகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்து ஒன்லி ஒன் ரேஸ் ஒன்லி ஒன் காட், அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? நம்மளோட திருமூலர்னு ஒரு சித்தர் இருப்பாரு. அவர் எழுதின திருமந்திரம் அப்படின்ற புக்ல இருக்க ஒரு கோட்டு தான் இது. Okay. அடுத்து வந்து அவரை பத்தி அவரே சொல்லியிருப்பாரு. நான் வந்து விபூதி பூசாத ஒரு ஹிந்து, ஹோலி கிராஸ் சிலுவை போடாத ஒரு கிறிஸ்டியன், அந்த தொப்பி வைக்காத ஒரு முஸ்லீம் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. ஏன்னா ரொம்ப செக்குலரான ஆளு. சரியா? மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு. ரிலீஜியஸ் எக்ஸ்பிளாய்டேஷன், சமயம் சார்ந்த சுரண்டல்களை தவிர்த்தாரு. ஓகே. அவரோட முக்கியமான கோட் என்னன்னா, பெரியார் அந்த டைம் வந்து பிள்ளையார் சிலை எல்லாம் உடைச்சு போராட்டம் பண்ணியிருப்பாரு. ஆனா இவர் தேர்தல் அரசியலுக்கு வந்ததுனால அவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஐ டு நாட் பிரேக் கோகனட்ஸ் ஃபார் பிள்ளையார், நெய்தர் டு ஐ பிரேக் த ஹிஸ் ஐடியாஸ். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பவனும் இல்லை, பிள்ளையார் சிலை உடைப்பவனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புரியுதா? சோ வந்து எல்லாம் தெரியும். ஜஸ்டிஸ் பார்ட்டில 1935 தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் சப் எடிட்டர், விடுதலை, குடியரசு, திராவிட நாடு, இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்ததுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன நியூ புதுசா எதுவும் இருக்குன்னா, புதுசா வேற எதுவும் இல்ல. ஓகே. அதே நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்ததுதான் திரும்ப திரும்ப இருக்கு. அண்ணாதுரை அலங்க வித் வி.கே. சம்பத் ஃபார்ம்டு திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நேரு கூட கொஞ்சம் சண்டை வந்திருக்கும். ராஜாஜி கூட கொஞ்சம் சண்டை வந்திருக்கும். டால்மியாபுரம்னு பேர் மாத்தினாங்க. அது திரும்ப கள்ளக்குடின்னு பேர் மாத்துறதுக்கு வந்து இது பண்ணிருவாங்க. இந்த ரயில்வே ட்ராக்ல எல்லாம் தலை வச்சு படுத்தாங்கல்ல, அதெல்லாம் இந்த டைம் தான் நடந்திருக்கும். 3 மாசம் ஜெயில்ல இருந்திருப்பாங்க இதனால. ஓகே. அதுக்கப்புறம் வந்து we must contest more elections, win more seat, and when it is hot we can strike and strike hard. அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கணும். நம்ம வந்து நிறைய எலெக்ஷன்ல வின் பண்ணி தேர்தலில் நிறைய வின் பண்ணாதான் நமக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான நல்லதை பண்ண முடியும். அப்புறம் ஆஹ், ராஜ்யசபால 1962 இருக்கும்போது பேசியிருப்பாரு, தமிழ்நாடு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன? லிங்குவிஸ்டிக் திராவிட நாடு கொள்கையில இருந்து தமிழ்நாடு கொள்கை மாறுறது வந்து 16வது சட்ட திருத்தம், இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்தது. சரியா? அதனால வந்து இப்ப சொன்ன அதே மேட்டர் தான் திரும்ப திரும்ப வருது. ஓகே. ஆன்டி இந்தியன் பொசிஷன். ஆக்சுவலா என்னன்னா 1928 மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு அப்பாவே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கமிட்டில இருக்கிறப்ப ஹிந்தி தான் அபிஷியல் யூஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஹிந்தி பிரச்சனை. ஓகேவா? அடுத்து நமக்கு இதெல்லாம் அதேதான், இப்ப பார்த்ததே தான். சரியா? தாளமுத்து நடராஜன் வந்து இறந்திருப்பாங்க. இது அவங்களுக்கு எஸ்சிஆர்டில இருக்கு இதெல்லாம். ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கோட், அண்ணாவோட கோட். யூ லேர்ன் இங்கிலீஷ் ஃபார் வேர்ல்டு கம்யூனிகேஷன் அண்ட் ஹிந்தி ஃபார் இந்தியன் கம்யூனிகேஷன். ஒய் நாட் லெட் த ஸ்மால் கேட் என்டர் த்ரூ த பிக் டோர். அதாவது நாங்க வந்து இருமொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு வந்து எங்களுக்கு வேர்ல்டு கூட கம்யூனிகேட் பண்ணா இங்கிலீஷ் இருந்தா போதும். நம்ம எங்களோட மாநிலத்துக்குள்ள இது பண்ணா எங்களோட தாய்மொழி வந்து தமிழ் போதும். உங்களுக்கு நீங்க எங்களோட இன்டராக்ட் பண்ணா இங்கிலீஷ் கத்துக்கோங்க. எதுக்கு ஒரே பெரிய கதவு இருக்கு, ஒரு குட்டி கதவு இருக்கு அப்படின்னா, பெரிய பூனை போறதுக்கு பெரிய கதவும், குட்டி பூனை போறதுக்கு குட்டி கதவும் இருக்கு. ஒரு பெரிய கதவு இருந்தாலே 2 பூனையும் போய்க்கும்ல அப்படின்னு ரொம்ப எளிமையா எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ வந்து இந்த கோட் சொன்னது யாருன்னா அண்ணாதுரை அவர்கள் தான். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே அதே தான், அவங்க பார்த்த அதே இதுதான். ஸோ வந்து அவளோட சில நாவல்கள். ஓகேவா? லிட்டரரி கான்ட்ரிபியூஷன். ஆக்சுவலா மெயின்ஸ்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவும் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ ப்ரிலிம்ஸ்லயுமே நமக்கு எல்லாமே கேட்கறாங்கல்ல, அதனால அதெல்லாம் பார்த்துக்கலாம். லட்சிய வரலாறு, அண்ணாவின் சட்டசபை சொற்பொழிவுகள், ரங்கூன் ராதா, கம்பரசம். கம்பரசம் எதை பத்தினா ராமாயணத்துக்கு இதா, நீதி தேவன் மயக்கம் அதுதான் ராமாயணத்துக்கு எதிராக சொல்லியிருப்பாங்க. ஆரிய மாயை. அதுக்கப்புறம் கபோதிபுர காதல், பார்வதி பிஏ, கலிங்க ராணி, பாவையின் பயணம், இதெல்லாம் அவர் எழுதுன பொலிட்டிக்கல் ஆன ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ். சரியா? கபோதிபுர காதல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வ பத்தியே சொல்லியிருப்பாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சினிமால நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. நல்ல தம்பி, வேலைக்காரி, ஓரிரவு, இதெல்லாம் அவரோட
நாடகங்கள் இதுவா இருந்து சினிமாக்கும் வந்தது. Okay. இது எல்லாமே நமக்கு வந்து என்ன பேசியிருப்பாங்க? நல்ல தமிழ்ல வந்து ஜமீன்தாரி முறையை பத்தி பேசியிருப்பாங்க. கூட்டுறவு வேளாண்மையை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வேலைக்கரியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேருவும் காந்தியும் எப்படி நில சுவந்தார்கள், கிரிட்டிசைஸ்டு லேண்ட்லார்ட்ஸ், நிலப்பிரபுக்கள் கூட அவங்க வந்து எப்படி இது பண்ணாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓரிரு வந்து ஆன்டி பிராமினிசம், ஆன்டி காங்கிரஸ் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா இதுக்கு வந்து டைரக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? சென்சார்ஷிப்ல வந்து அப்படி டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலாய்க்கிற மாதிரி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அதனால மெட்டாபரிக்கலா நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து உதாரணமா கூட பிறந்த அண்ணனா அண்ணான்னு சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல மீன் ஆகுது அண்ணாதுரையை மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பிரில்லியண்டான பிளே எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ணானாங்க பாருங்க எல்டர் பிரதர்னு போட்டிருக்காங்களா. ஆனா ஒரிஜினலி யார சொல்றாங்கன்னா அண்ணாதுரை அவர்களை சொல்லியிருக்காங்க. ஓகே. கண்ணதாசன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, சிவாஜி கண்ட ஹிந்து ராஜ்யமும் நீதி தேவன் மயக்கத்தையும் தவிர மத்த எல்லாமே ஸ்ட்ராங் பிளாட்ஸ் எல்லாம் இல்லைன்னு கண்ணதாசன் கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி 1957 திருச்சிராப்பள்ளி மாநாட்டுல வந்து அண்ணாதுரையை வந்து அண்ணாதுரை பதிலா நெடுஞ்செழியன் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருப்பாரு. இதெல்லாம் எக்ஸாமினருக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் சொல்றப்ப காதால கேட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 1967 சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டிலே வந்திருப்பாரு. ராஜகோபாலாச்சாரி சுதந்திர கட்சி யாருக்கு சப்போர்ட்னா திமுக சப்போர்ட். ஓகே. சுயமரியாதை கல்யாணத்தை வந்து லீகலைஸ் பண்ணியிருப்பாங்க. ரிலிஜியஸ் சிம்பிள்ஸ், அதாவது ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் மதம் சார்ந்த படங்களை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அடுத்து மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடு இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தது டூ லாங்குவேஜ் பாலிசி. அடுத்து வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் 1967 நம்ம நடத்தினோமா, இரண்டாவது உலக தமிழ் மாநாடு. அதுக்கு யார் சப்போர்ட்னா யுனெஸ்கோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. செகண்ட் வேர்ல்டு தமிழ் காங்கிரஸ் 3 ஜனவரி 1968. ஸோ வந்து இந்த டேட்டா என்னன்னு நான் கிராஸ் செக் பண்ணி ஒரு கமெண்ட்ல சொல்றேன். இதை வந்து பார்க்காதீங்க. கிரிட்டிசைஸ்டு ஹிந்தி பீங் யூஸ்டு இன் தமிழ் கமோமரேட்டிவ் ஸ்டாம்ப், அதாவது தமிழ் ஸ்டாம்ப்ல எல்லாம் ஹிந்தியை வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது முக்கியம். ஓகேவா? ஏழு யூனிவர்சிட்டிக்கு போயிருப்பாரு. அங்க சப் ஃபெலோஷிப்னு ஒரு ஃபெலோஷிப் வந்து அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கா, அண்ணாமலை பல்கலைக்கழகம்னா அவருக்கு மதிப்புறு முனைவர், அதாவது டாக்டர் பட்டம் கொடுப்பாங்களா, டாக்டரேட் பட்டம் கொடுத்துருப்பாங்கல்ல, அது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓகே. ரெண்டும் சேம் இயர் தான், 1968 கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து கடைசி அந்த அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிலாம் பார்த்தோம். கின்னஸ் ரெக்கார்ட்ல இருந்து பார்த்தோம். மெரினா பீச்ல தான் அவர் வந்து பரியல் பண்ணியிருப்பாங்க. பொலிட்டிக்கல் லீகசி வந்து ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இவர் தான் அமைச்சிருப்பாரு. ஓகே. அதுக்கப்புறம் காங்கிரஸ் எல்லாம் பவருக்கு வரவே முடியல. காங்கிரஸ் மட்டும் இல்ல, எந்த தேசிய கட்சியாலுமே பவர் வரக்க முடியல. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து முக்கியமான பேரு அவருக்கு அண்ணா நகர் சென்னையில இருக்கு, அண்ணா சாலை சென்னையில இருக்கு, மவுண்ட் ரோடு தான். சரியா? இந்த மவுண்ட் ரோடு தான் திரும்ப அண்ணா சாலைன்னு பேரை மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணா மெமோரியல் மெரினா பீச்ல இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு கிண்டியில, அண்ணா அறிவாலயம் இருக்கு, 1987 கட்டியிருக்காங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு, அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ இருக்கு, அப்புறம் வண்டலூர் ஜூக்கு பேரும் அண்ணா இதுதான். சென்னையில இருக்க இன்டர்நேஷனல் பன்னாட்டு ஏர்போர்ட்டுக்கும் அண்ணாவோட பேர் தான் வச்சிருக்காங்க. ஸோ வந்து அண்ணாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகம். ஓகே. அடுத்து வந்து 5 ரூபாய் காயின் 15 செப்டம்பர் 2009 விட்டாங்க. இதுவும் பார்த்துட்டோம். அடுத்து பார்லிமெண்ட்ல நாடாளுமன்றத்துல 2002 பிரசிடென்ட், அப்போதைய பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து இவரோட சிலையை வந்து அங்க திறந்து வச்சிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு வந்து இவரை என்ன சொல்லியிருப்பாங்க, கிரேட் பார்லிமெண்டரியன், சிறந்த நாடாளுமன்றத்து உறுப்பினர்னு ஜவஹர்லால் நேரு வந்து அண்ணாவை சொல்லியிருப்பாரு. ஏன்னா அண்ணாவோட ஸ்பீச்லாம் அப்படி இருக்கும். Okay. அப்புறம் செல்லிங் ஹாரிசன் ஒரு யூஎஸ் சார்ந்த ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, த சிங்கிள் மோஸ்ட் பாப்புலர் மாஸ் ஃபிகர் இந்த ரீஜன், அதாவது அந்த வட்டாரத்துல வந்து அதிகமான ஒரு புகழை கொண்ட ஒரு மனிதர், தனி இதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்தியா டுடே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, டாப் 100 பீப்புள் ஹூ ஷேப்டு இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஆக்சுவலா வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம் வாய்ப்பு இல்லை. மெயின்ஸ்ல நீங்க ஆன்சர் ரைட்டிங் எழுதும்போது இதெல்லாம் எழுதிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் வந்து டிஎம்கே 1949 கட்சி ஆரம்பிக்காங்களா, அப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மெம்பர் ஆஃப் த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி காஞ்சிபுரத்துல தான் நின்று இருப்பாரு. ஆக்சுவலா காஞ்சிபுரத்துலயும் தோத்துருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பிவிக்குள்ள கேட்டிருப்பாங்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்திருப்பாரு. அப்புறம் லீடர் ஆஃப் த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அவங்களே இருந்திருப்பாங்க. எம்ஜிஆர் பீரியட்ல வந்து எம்எல்சின்ற ஒரு போஸ்டே அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க, சட்டமேலவே அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃபிஃப்த் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட். ஓகே. மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு 5வது சீஃப் மினிஸ்டர் யாருன்னா
அண்ணாதுரை அவர்கள். தமிழ்நாட்டோட முதல் சீஃப் மினிஸ்டர் யாருன்னா, அதுவும் அண்ணாதுரை அவர்கள் தான். ஏன்னா, அவரோட பீரியட்ல தானே நம்ம வந்து மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு மாத்துறோம். அதுதான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து அண்ணாதுரை வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. ஓகே. தமிழ்நாட்டு அரசியல்ல, இந்திய மாநிலங்கள் உரிமைக்கான அரசியல்ல, உலக லெவல்லையுமே ஒரு அவர் கத்துக்கிட்ட ஐடியாலஜி எல்லாத்தையுமே மொத்தமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஆளு. ஸோ வந்து குயிக்கா நம்ம வந்து ஆல்ரெடி 1 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த செஷனை பார்த்து முடிச்சிடலாம். 35 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? 35மே நம்ம பார்த்ததுல கவர் ஆயிருக்கும். ஓகே. அதுல ஒரு ஏதோ 1 or 2 மட்டும் அவுட் ஆஃப் இதுல இருக்கும். பின்வரும் சி.என். அண்ணாதுரை பற்றிய கருத்துக்களில் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து விடுதலையில பதிப்பாசிரியரா இருந்தாரா? எஸ் கரெக்ட். திராவிட நாடு பத்திரிகையை தொடங்கினாரா? எஸ் கரெக்ட். முதல் கட்டுரை ஆனந்த விகடனில் 1934 வெளியிடப்பட்டது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்ப சொல்லும்போது சொன்னோம்னா கட்டுரைனா ஆனந்த விகடன். ஓகே. ஸோ வந்து ஆக்சுவலா என்னன்னா கட்டுரை கிடையாது, சிறுகதை. இதுல வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஓகே. கட்டுரை வந்து தமிழரசுல ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. இதுல வந்து ஸ்டோரின்னு கொடுத்துருக்கானா, ஸோ வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் ஃபைனலா அதுபடி கரெக்ட். கட்டுரைன்னு தமிழ் வெர்ஷன் நம்ம பார்த்தா தப்பு. ஸோ வந்து 1, 2, 3 3மே கரெக்ட். பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை. ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் சொன்னது வந்து டாக்டர் கே அன்பழகன். இது வந்து ஏதாச்சும் ஒரு கவர்மெண்டோட பப்ளிகேஷன்ல இருந்திருக்கும். அதுல இருந்து கேட்டிருப்பாங்க. இந்த புக்ல ஆக்சுவலி இல்ல. அடுத்து வந்து லீடர்ஸ் அவங்க எழுதின புக்ஸ். நமக்கு நல்லா தெரியும் அனிகலேஷன் ஆஃப் கேஸ்ட் வந்து அம்பேத்கர். இதை வந்து பெரியார் வந்து 1936 வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. பெரியார் எழுதினது வந்து பெண் ஏன் அடிமையானார், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒர்க். வை உமன் இஸ் என்ஸ்லேவ்டு. கருணாநிதி வந்து நெஞ்சுக்கு நீதி, அவரோட சுயசரிதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அண்ணாதுரை வந்து நல்ல தம்பி. ஓகே. ஸோ வந்து மேட்ச் பண்ணணும்னா நமக்கு 2, 3, 4 1. அடுத்து வந்து ஒவ்வொரு சட்டங்கள் எந்த சிஎம் போட்டாங்க? ஆலய நுழைவு சட்டம் வந்து நமக்கு ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் ரெண்டுக்கும் வேற. டெம்பிள் அத்தாரிசேஷன் ஆக்ட் வேற. அடுத்து இண்டெமினிட்டி ஆக்ட். டெம்பிள் அத்தாரிசேஷன் கூட இண்டெமினிட்டி ஆக்ட். ஸோ இண்டெமினிட்டி சேர்த்து வந்துச்சுன்னா நமக்கு ராஜாஜி தான் வருவாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வெறும் ஆலய நுழைவு சட்டம் அப்படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஓமந்தூர ராமசாமி வருவாரு. சுயமரியாதை சட்டம் வந்து நம்ம பார்த்தோம். திருமணங்கள் சட்டம் வந்து அண்ணாதுரை. சென்னை மாகாணம் ஜெடிப்பு சட்டம் வந்து நமக்கு குமாரசாமி ராஜா. சோ மேட்ச் பண்ணா 2, 3, 1, 4. தவறான பொருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூர் திருச்சியில நடந்துச்சு. நம்ம பார்த்தோம். பெரியார் தலைமை தங்கியிருப்பாரு. கரெக்ட். பாரதிதாசன் அண்ணாதுரை அறிஞர் அண்ணா பட்டம் சுட்டி சென்னையில தான் சுட்டியிருப்பாரு. சோ இதுவும் கரெக்ட். நீதி கட்சி திராவிடர் கழகம் பேர் மாற்ற 1944 மாத்தினாங்க. ஓகே. அது வந்து சேலத்துல கருப்புச்சட்டை திருமணம் உயிரிழந்தோம். ஸோ வந்து இந்த ரெண்டும் மாத்தி இருக்கிறதுனால எது தவறுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ 3 and 4 தான் தவறு. அடுத்து அசஸ் அண்ட் ரீசன் டைப். ஸோ இது இந்த குரூப் 2லயா குரூப் 1லயோ ஏதோ ஒன்று இப்போ ரீசன் எக்ஸாம்ல தான் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர். சிஎன் அண்ணாதுரை ஆர்கனைஸ்டு ஸ்மால் லேபர் யூனியன்ஸ். கரெக்ட். அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேபர் வெல்ஃபேர் இஸ் ரிலேட்டட் டு டைம் அண்ட் பிளேஸ். ஸோ ரீசன் கரெக்டானா ரீசன் கரெக்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அசசன் கரெக்டா, அடுத்த ரீசன் கரெக்டா, வலியுறுத்தல் இல்ல கூற்று. ஃபர்ஸ்ட் கூற்று கரெக்டா பார்க்கணும். ஓகே. அடுத்து கூற்று கரெக்ட்னா நம்ம வந்து இந்த சி ஆப்ஷனை பார்க்கவே கூடாது. ஓகேவா? ஏ சரி, ஆர் சரி, இது சரி. ஓகே. இப்போ வந்து அடுத்த ஆறு கரெக்டான்னு பார்க்கணும். தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகே. எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறோம், எந்த இடத்துல வேலை பார்க்குறோன்றதுலாம் தொழிலாளர் நலன் தான் வரும். இப்போ வந்து ஆறு தவறு கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏவ தூக்கிடலாம். இப்போ வந்து நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். இதுக்காக தான் அண்ணாதுரை வந்து தொழிற்சங்களே அமைச்சாரா அப்படின்றதுக்கு இந்த காரணம் இந்த கூற்றை ஜஸ்டிஃபை பண்ணுதா, நியாயப்படுத்துதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண கீ படி நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஆனா இந்த கூற்று வந்து இந்த காரணம் வந்து இந்த கூற்றை விளக்கவில்லை. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பிச்சாங்களா? இது வந்து அதோட நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் த ஃபைனல் கீ. ஓகேவா? ஸோ வந்து டிஎன்பிசியோட கீ வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் கீ வந்தோடனே ஒரு ஷார்ட்ஸா போட்டுருங்க. மாலைமணி என்ற பத்திரிகை ஆரம்பித்தவர் அண்ணாதுரை. ஸோ புரியுதா? மாலைமணி என்ற பத்திரிகை வந்து நமக்கு அந்த தமிழ் புக்ல இருந்துச்சு. ஓகே. அண்ணாதுரை. தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது அண்ணாதுரை. ஆக்சுவலி என்னன்னா எந்த ஒரு சிஎம்முமே இந்தி கற்பிக்கப்படுவதை நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. கருணாநிதி எடுத்திருப்பாங்க, ஜெயலலிதா எடுத்திருப்பாங்க, எம் ஜி ராமச்சந்திரன் இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னோடி யாருன்னா அண்ணாதுரை தான். ஓகேவா? ஸோ வந்து சிஎன் அண்ணாதுரை கரெக்ட். நூலாசிரியர்கள் அதன் படைப்புகளும் சரியாக பத்துக. ஸோ வந்து திரும்ப மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ வந்து பெரியார்னா நமக்கு குடியரசுன்னு தெரியும்.
குடியரசு வந்து ஆக்சுவலா நூல் கிடையாது. அது வந்து ஒரு மேகசின். சிஎன் அண்ணாதுரை வந்து வேலைக்காரி. இது நமக்கு தெரியும். ஸோ நம்ம மேட்ச் பண்ணா 3, 4 வருது. ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. மீதி 2 தேவையில்ல. மாதவையா அப்ப என்ன பண்ணியிருப்பாருன்னா, பத்மாவதி சரித்திரம், ராஜமையா வந்து கமலாமன் சரித்திரம் எழுதியிருக்காங்க. ஸோ வந்து இது வேற ஏதாச்சும் இதே தமிழ் சொசைட்டில காலம் முதல் இக்காலம் வரையான இலக்கியம் அப்படின்னு இருக்கா? அதனால அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க டிஐக்குள்ள. ரூபாய் படியரசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள். ஸோ நம்ம அங்க வெங்கடேசன் சாரோட புக்ல பார்த்தோமா, மெட்ராஸ் அண்ட் கோயம்புத்தூர் இருந்துச்சா? ஸோ அவ்வளவுதான். 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி. ஸோ சொன்னா காஞ்சிபுரத்துல இரு தேர்தல்ல போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருப்பாரு. இந்த திருமணங்கள் சட்டம் அறிமுகப்படுத்தியவர் அண்ணாதுரை. எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாவால் எழுதப்பட்டது? நீதிதேவன் மயக்கம். கொடுமுடி கோகிலம் வந்து கே.பி. சுந்தரமாலுக்கு கொடுத்தது யாருன்னா அண்ணாதுரை அவர்கள் தான். ஸோ வந்து இது பெண்களின் பங்குல இருந்து இருக்கும். ஓகேவா? அதுல நம்ம கே.பி. சுந்தரமால் படிக்கும்போது அண்ணா படிப்போம். அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி வழங்குவது. எவ்வளவு ஈஸியா கொஸ்டின் கேட்கிறாங்க. இரண்டாம் உலக தமிழ் மாநாடு சென்னை அண்ணாதுரை தான். படியரசு திட்டம் அண்ணாதுரை. ஸோ அதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். சீன அண்ணாதுரையில் எழுதப்படாத ஒரு படைப்பை கூறுக. ஸோ வந்து ஆரியமாயை, ஓரிரவு, சொர்க்கவாசல் இந்த மூணும் அண்ணாதுரை அவர்கள் எழுதினது. ஆனந்த போதினி யார் எழுதுனதுன்னா ஆக்சுவலி நாகவேடு முனுசாமி அப்படின்ற ஒருத்தர் தான் அதை எழுதியிருப்பாரு. ஸோ வந்து இந்த மூணு தான் அண்ணாதுரை அவர்கள் எழுதினது. ஆனந்த போதினி அவர் எழுதல. கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று எது? சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தார். எஸ். சென்னை மாநிலம் தமிழ்நாடு. எஸ். இரண்டாம் உலக தமிழ்நாடு. எஸ். மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. எஸ். சோ பாத்தீங்களா, மெரினா கடற்கரையில வந்து இவரோட ஆட்சியில தான் கண்ணகி சிலையை நிறுவியிருக்காங்க. புரிஞ்சுதா? அந்த 10 சிலைகள் ஓபன் பண்ணியிருப்பாங்கல்ல. அடுத்து அதே கொஸ்டின் தான். இப்போ வந்து இது என்னன்னா அதோட கண்டெக்ஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இதெல்லாம் அவரோட நாடகங்கள், நூல்களா இருக்கும். அது எதை பத்தி சொல்றாங்க? சோ வேலைக்காரி வந்து எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகள் நடவடிக்கை சொல்லுது. ஓரிரவு வந்து குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பது நீதி தேவன் மயக்கம் வந்து ராமாயண கதை மாதிரில ஒரு வகையில் கம்பர் கொடுத்த தவறுகளை சொல்லுது. நல்ல தண்ணி வந்து நமக்கு மீதி என்ன இருக்கு? மது ஒழிப்புக்கு ஆதரவு குரல் வந்து கொடுக்குது. சோ வந்து இதுக்கு வந்து நமக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னு பாக்குறப்ப நீதி தேவன் மயக்கம். சோ வந்து கடவுளை பத்தி சொல்றது ராமாயணம் மட்டும்தான் இருக்கு. அப்படி கூட கெஸ் பண்ணி போட்டா சி வந்து 4ல இருக்குது. ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு, போட்டுடலாம். சோ இந்த மாதிரி தெரியாத கொஸ்டின் வந்தா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. திராவிட நாடு என்ற வார இதழை வெளியிட்டவர் அண்ணாதுரை. சரி, அண்ணாவோட கொள்கைகள் இதெல்லாம். சோ வந்து இது புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து அங்க வெங்கடேசன் சாரோட புக்ல வரிசையா பார்த்தோம். அண்ணாவோட கொள்கைகள்னு சொல்லிட்டு ஒரு 5, 6 பாயிண்ட் இருந்துச்சு. அதுல என்ன கோர் கண்டெக்ஸ்டோ அதை மட்டும் எடுத்து அப்படியே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. தமிழின் தனித்தன்மை, மாநில சுயாட்சி, கூட்டுறவு கூட்டாட்சி, விஞ்ஞான சோசியலிசம் எல்லாமே கரெக்டா தான். ஓகே. சோ அதிகமான கொஸ்டினை அங்கல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இது வந்து அண்ணாவோட ஒரு கோட்டு. இது ரேண்டமா ஏதாச்சும் ஒரு பாலிசி நோட்ல இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் கவர்மெண்ட் பப்ளிகேஷன்ல இருந்திருக்கலாம். அதுல இருந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் என கூறியது அண்ணாதுரை. சோ இந்த கோட்டை வந்து பாத்துக்கணும். இந்த கோட்டை வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் நம்ம படிப்போம்ல, அங்க வந்து சொல்லலாம். ஓகே. தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் சயின்ஸ் அண்ட் டெக்ல என்னன்னு பார்க்கறப்ப தமிழ்நாடோட பாலிசி இப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு கோட் போடலாம். புதுசா இருக்கும்ல. கீழே கொடுக்கப்பட்டவர்களில் 1961 சுயமரியாதை ரிப்பீட்டட் கொஸ்டின் அண்ணா தான். அண்ணாதுரை எப்ப நீதி கட்சியில சேர்ந்தார்? 1935. கரெக்ட். திராவிட நாடு என்ற ஆசிரியர் அண்ணாதுரை. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப. மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்ன பேர் மட்டும் சொன்னா முதலமைச்சர் அண்ணாதுரை. ரிப்பீட்டட் கொஸ்டின். சோ வந்து நான் சொன்னேன்னா ஒரு அந்த புக்ல இருந்து ஒரு அமைச்சர்கள் லிஸ்ட் ஒரு 6 பேர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. என்னென்ன துறைக்கு இருந்தாங்க. ஸோ வந்து கோவிந்தசாமி அவர்கள் தான் வேளாண் துறை அமைச்சரா அந்த டைம் இருந்திருக்காங்க. திராவிட மாவோனா சி.என். அண்ணாதுரை. ஸோ வந்து மாவோனா ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் லீடர். அவரை பத்தி திராவிட மாவோன்னு யாரா சொல்றாங்கன்னா சி.என். அண்ணாதுரை சொல்றாங்க. ஆக்சுவலா அவர் திராவிட காந்தின்னு நம்ம சொல்லலாம். ஆனா காந்திய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா காந்தி பண்ண தப்பையும் கிரிட்டிசைஸ் பண்ணி அவரோட புக்ல எழுதியிருப்பாரு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் அண்ணாதுரை. சி.என். அண்ணாதுரை அசியூம்டு பவர் ஆஃப் சீஃப் மினிஸ்டரிஸ் 1967 தான் சிஎம்ஆ வராரு. அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றுகளை கேட்கணும். அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக இருந்தார். நீதி பத்திரிகை ஜஸ்டிஸ் மேகசின். ஸோ வந்து அந்த மேகசின் பேர் வந்து
தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்டிஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஹி பிகம் த எடிட்டர் ஆஃப் விடுதலை. ஸோ இந்த ரெண்டுமே கரெக்ட். ஹி வாஸ் அசோசியேட்டட் வித் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு தமிழ் வீக்லி கால்டு முடியரசு, நாட் முடியரசு, குடியரசு. ஓகே, ஸோ வந்து ஒரு சின்ன டெஸ்ட் நெட்ல வச்சேன்னு பாத்தியா, நெட்ல வச்சேன்ற மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிருப்பாங்க. சரியா ரீட் பண்ணா டி போட்டிருப்பாங்க. ஸோ சரியா ரீட் பண்ணதுனால ஏ அண்ட் பி தான் கரெக்ட். சி அண்ட் அண்ணாதுரை அசியூம்டு த பவர் ஆஸ் சீஃப் மினிஸ்டர் தேர் அட் 1967. திரும்ப திரும்ப அதே கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணாதுரை. வேற கொஸ்டின்ஸே இல்லாம திரும்ப திரும்ப அதே தான் கேட்கறாங்க. 1942ல திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் அண்ணாதுரை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் கேட்கலாம், திராவிட நாடை எந்த இயர்ல ஆரம்பிச்சாங்க, இல்ல அது வீக்லி மேகசின் தான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1942. ஓகே, ஸோ வந்து இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். இந்த செஷன் டோட்டலா ஒரு 1 hour 25 minutes கிட்ட போயிருக்கும். அவ்வளவுதான், ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணாவை பார்த்தாச்சு. இது போக உங்களுக்கு இன்டர்நெட்ல ஏதோ சோர்ஸோ நீங்க படிக்கிற நீங்க போற டெஸ்ட் பேஜ்ல ஏதாச்சும் புது கொஸ்டின் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. பியூக்கும் பார்த்தாச்சு. ஸோ வந்து நல்லா படிங்க. போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு ஏற்றது மாதிரி தான் நம்ம தமிழ் சொசைட்டி தான் படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா இந்த தமிழ் சொசைட்டி, தமிழ் சமூக லெசனை ஸ்கிப் பண்ணிட்டு போகவே முடியாது. நல்லா படிங்க. நிறைய மனப்பாடம் பண்ணுங்க. ஃபேக்சுவலா தான் நிறைய கேட்கறாங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னொரு லீடர்ல இன்னொரு பிஐக்கு செஷன்ல பார்க்கலாம்.